உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் பாஸ்டர் ஜான் சாம்கிட்ட சொன்னேன், எப்பா எல்லோரும் உங்களை தான்ப்பா எதிர்பார்த்துட்ருப்பாங்க, நான் வரணுமா அப்படின்னு நான் கேட்டேன். அதனால் அவர் ரொம்ப அன்பாக, இல்லைன்னா கண்டிப்பாக வாங்க, அந்த அன்புக்காக நான் நிற்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு அவர் சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு தயவாக நிறைவேற்றுவாராக. பாஸ்டர் அம்மாவை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டிக்காக கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஆயுசு நாட்களுக்காக இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் கண்ணால் கண்டு அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதை கர்த்தர் காணும்படி இந்த முதிர் வயதிலே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து இன்றைக்கு தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை மாத்திரமல்ல, உலகம் எங்கும் உள்ள பரிசுத்தவான்களுக்கு இந்த ஊழியத்தை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். இந்த அன்பான தாசர்களை அவர்களுடைய வார்த்தையின் மூலமாகவும் அவருடைய பாடல்கள் மூலமாகவும் தேவன் உலகம் எங்கும், இப்போ அவங்க பாட்டு பாடாத சபையே இல்லை, அப்படி கர்த்தர் அவர்களுடைய கிருபைகளை பெருக பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று தேவன் பயன்படுத்துகிறார். அதில் கர்த்தருக்கே மகிமை. நானும் ரொம்ப மகிழ்கிறேன். ஒவ்வொரு முறை அவர்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் ரொம்ப மகிழ்கிறேன். அதில் சமீபத்தில் ஜான் சாம் எழுதின பாட்டு என்னை ரொம்ப ரொம்ப தொட்டது. நிறைய பேர் அழகான கண்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அது ரொம்ப பாப்புலர். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நானோ கர்த்தாவே, அதுதான் எனக்கு ரொம்ப. யாராவது கேட்கலன்னா கேளுங்க, அது ரொம்ப அருமையான ஒரு பாடல். நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, அப்பா நீ எழுதின பாட்டிலே இந்த பாட்டை விட வேறு பெட்டர் சாங் நான் கேட்கல. அது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ரொம்ப நொறுங்கி நிற்கும்போது அந்த பாடல் என்னை ரொம்ப ஊழியம் செய்திருக்கிறது. அது என்னுடைய ஃபோன்லேயே லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு முறை இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போனால் டவுன்லோட் பண்ணதை போட்டு 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 பல முறை அதை கேட்டு ஆறுதல் அடைந்திருக்கிறேன். இவ்விதமாக தேவன் இந்த 2 பிள்ளைகள் மூலமாக உலகமெங்கும் பரிசுத்தவான்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற தேவ தயவுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிக கிருபையை தந்து கர்த்தர் அவர்களை இன்னும் மேன்மைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நான் இப்படி தான் பேசுவேன். நீங்கள் தூங்காமல் என் செய்தியை கேட்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. எங்கள் அப்பா எனக்கு நேர் எதிரடை சிங்கம் மாதிரி பேசுவார். அப்போ நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு. அப்போ என் விசுவாசிகள்லாம் சில பேர், பாஸ்டர் உங்கள் அப்பா எப்படி பேசுகிறாங்க, வல்லமையாக பேசுகிறாங்க, நீங்களும் அதை போல் நீங்கள் பேசுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அவங்க வல்லமையாக பேசுகிறாருன்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நானும் சரி அடுத்த முறை நம்ம ஒரு முயற்சி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, நமக்கும் வல்லம் இருக்குன்னு காமிக்கலான்ட்டு நானும் மெதுவாக ஆரம்பித்து நல்ல சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். 20 நிமிஷம் தாண்டலை, தொண்டை வறண்டு நாக்கெல்லாம் குளறி போச்சு. இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வல்லமையாக பேசி இறங்குனா 2 பேர் பேசுகிறத கேட்டேன். பையன் ட்ரை பண்ணுறான், ஆனால் என்ன இருந்தாலும் அப்பா மாதிரி வர முடியாது. அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன், நாம் இருக்கிறபடி இருந்துட்டு போவோம். கர்த்தர் கழுதையை கூட பயன்படுத்தினார். அதனால் நீங்கள் நித்திரைக்குள்ளே போகாமல் இருக்க இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இன்னைக்கு பண்ணிக்கிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு அடிமையை எந்த நோக்கத்தோடு இங்கே கொண்டு வந்தீரோ நிறைவேற்றும் அப்பா. உம்முடைய வார்த்தையை என் வாயிலே தந்து நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய மகிமையை உம்முடைய ஜனங்கள் அனுபவிக்க உம்முடைய தயவுள்ள சித்தம் இந்த இடத்துல நிறைவேற கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த ஆராதனைக்காய் ஜெபித்த போது கர்த்தர் என் மனதிலே கொடுத்த வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு
இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. இயேசு யாரை பார்த்து பேசுகிறார் என்றால், சகேயு என்கிற ஒரு மனிதனை பார்த்து இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பொதுவாக சகேயு அப்படின்ற ஒரு கேரக்டரை நாம் பொதுவாக நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வைக்கவே மாட்டோம். இது வரைக்கும் நான் நிறைய பிள்ளைகளுக்கு பேர் வச்சுருக்கேன், பிள்ளைங்க பேர்லாம் கேட்டிருக்கேன். சகேயுன்னு பேர் வச்சவங்க யாரையும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, பைபிளை தவிர. யாருக்குமே சகேயுன்ற பேர் ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்கிறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. அது ஒரு விலக்கப்பட்ட ஒரு பெயராக இருக்கு. இந்த சகேயு அப்படின்ற கேரக்டரே ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டராக தான் நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறோம். மக்கள் புரிந்திருக்கிறாங்க. அவன் குள்ளமானவன், ஆயக்காரனுடைய தலைவன், அவன் பாவி, இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். ஆனால் உலகம் அவனை பார்த்து இப்படிப்பட்ட பெயர்களை, இப்படிப்பட்ட குணாதிசயங்களை அவனிலே கண்டாலும் இயேசு அவனை பார்த்து சொன்னார், இவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுடைய வீடு அவனை சுற்றி இருந்த எல்லா மக்களாலும் ஒரு பாவியின் வீடாக தான் பார்க்கப்பட்டது. இயேசு அவன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னபோது, இதோ பாவியோடே தங்கி இருக்கும்படி போனாரே என்று சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. உலகத்தின் பார்வைக்கு அது ஒரு பாவியின் வீடு, ஆனால் தேவனுடைய பார்வையிலேயோ ரட்சிக்கப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. உலகம் நம்மை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியம் அல்ல, தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம். உலகம் எப்பவுமே ஒரு மனிதனுடைய கடந்த காலத்திலேயே நின்றுவிடும். அவனுடைய ஆரம்பத்தையே பார்த்து கொண்டு, ஆரம்பத்தில் செய்த தவறுகள், ஆரம்பத்தில் இருந்த குளறுபடிகள், ஆரம்பத்தில் இருந்த குறைகள், இதை விட்டு முன்னேறாம உலகம் கடந்ததை பற்றி தான் பேசும். ஆனா நம்முடைய தேவனோ கடந்ததை மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆகவே தான் பிரசங்கி சொல்லும் பொழுது 7:8 வாசிக்கும் பொழுது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது என்று வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஒரு காரியம், ஒரு வாழ்க்கையினுடைய துவக்கம் அல்ல, ஒரு வாழ்க்கையின் முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிவில் தான் ஒரு காரியத்தினுடைய ஜெயம் அல்லது தோல்வி விளங்கும். நீங்கள் பொதுவாக ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் பார்ப்பீங்களான்னா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியமில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அதை வேடிக்கை பார்க்குறதுக்கு. ஆனால் பெருங்கூட்டம் எங்கே இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபினிஷ் லைன், முடிவு எல்லை எங்கே இருக்கோ அங்கே தான் எல்லோரும் நிற்பாங்க. ஏனென்றால் துவங்கிறதுல என்ன பிரச்சனை இருந்தாலும் முடியும் போது யார் ஜெயிக்க போகிறா என்பது தான் பார்ப்பாங்க. சில பேர் கிரிக்கெட்டில் பார்க்குறதுல ரொம்ப ஆர்வம் இருப்பாங்க. அந்த மேட்சினுடைய துவக்கத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டா கூட எதை மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் எண்டு என்னன்னு பார்ப்பாங்க. முடிவு என்ன, யார் ஜெயிச்சா, யார் எவ்வளவு ரன் வாங்கினா, அதில் தான் கவனம் செலுத்துவாங்க. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? ஒருவேளை துவக்கம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவை தேவன் ஜெயமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த சகேயுடைய வாழ்க்கையின் துவக்கம் பாவி, துவக்கம் ஆயக்காரன், துவக்கம் ரொம்ப அற்பம். ஆனால் இயேசு அவனை சந்தித்ததினாலே அவனுடைய முடிவை தேவன் முற்றிலுமாய் மாற்றி விட்டார், முற்றிலுமாய் மாற்றி போட்டார். இன்றைக்கு ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய துவக்கம் எப்படி வேணா இருக்கலாம், உங்க கடந்த காலம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அதை மாற்றி போட்டு உங்கள் பெயரை மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடையாளமே தெரியாத அளவுக்கு தேவன் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். பாவிக்கும் ரட்சிப்புக்கும் என்ன சம்பந்தம்? பாவியான வீட்டுக்கும் ரட்சிக்கப்பட்டவனுடைய வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு என்ன சம்பந்தம் எழுதியிருக்கு? இந்த பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு ரட்சிக்கப்பட்டவன் வீடுன்னு எப்படி பேர் வந்ததுன்னா, ரட்சகர் வந்தார், அவ்வளவுதான். அவர் ஒருத்தர் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அவருடைய பிரசன்னமும் அவருடைய வார்த்தையும் எந்த மனிதனையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. நான் நினைக்கிறேன், ஒரு வீட்டிற்குள்ள அநேகர் இன்றைக்கு நிறைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வேணும், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னு ரொம்ப விரும்புறாங்க. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை
ஆசைப்பட வேண்டிய, வாஞ்சிக்க வேண்டிய ஒரு உன்னத ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த வீட்டில் இருக்க வேண்டிய ரட்சிப்பு. ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நீங்கள் உபாகமம் 33:29 வாசிப்பீர்களானால், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? யாரையாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனோட ஒப்பிட முடியுமா? ஒப்பிட முடியாது. இந்த உலகத்திலேயே விலையேற பெற்றது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்காக இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்காய் கொடுத்தார், தம்முடைய இரத்தத்தை நமக்காய் சிந்தினார். இந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். ஆகவேதான் தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட இந்த ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்தவனாக பாவத்தில் விழுந்த பொழுது அவன் தேவனை நோக்கி ஜெபித்த ஜெபத்தில் 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் அவன் கதறினது தெரியுமா? உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாங்கன்னு கேட்டான். அவன் என் கிரீடம் எனக்கு வேணும், என் சிங்காசனம் எனக்கு வேணும், என் ராஜ்யபாரம் எனக்கு வேணும், ஆண்டவரே என் பேர் புகழ் வேணும், அப்படி கேட்கல. ரட்சண்யத்தின் சந்தோஷம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இந்த சந்தோஷம் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் ஒரு மனிதனாலும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம். இது தேவனிடத்திலிருந்து வருகிற சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு ஏன் விசேஷமானது தெரியுமா? இந்த ரட்சிப்பு ஏன் விசேஷமானது, ஏன் அதை கொண்டாடணும்னு சொன்னா, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு இயேசுவை தவிர யாராலுமே முடியாது. இந்த உலகத்தில் எந்த பொருள் எடுத்துக்கிட்டீங்கனாலும், எந்த பொருளையும் பல பிராண்ட்ல நிறைய பேர் தயாரிப்பாங்க இல்லையா? தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 10 பிராண்டில் டப்பா இருக்கும். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா நூடுல்ஸ்ன்னு தேடினீங்கன்னா அது 4-5 கம்பெனி செஞ்சு வச்சுருப்பாங்க நூடுல்ஸ் இல்லையா? பால்னு பேக்கெட் வாங்க போனீங்கன்னா அதில் ஒரு 5-6 வகையில் கம்பெனிக்கு ஒன்று இருக்கும் பால் கொடுக்குற. எல்லாம் பால் தான், ஆனால் ஒவ்வொரு கம்பெனியில் பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் ரட்சிப்பு என்று வருமானால், ஹல்லேலூயா, இயேசுவை தவிர ரட்சிப்பதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவை தவிர ரட்சிக்கிறேன்னு சொல்றதுக்கு உலகத்துல ஒருவனுக்கு அதிகாரம் இல்ல, அருகதையும் இல்ல. இயேசு மாத்திரமே ரட்சிக்கிறவர். அவருடைய விசேஷமே ரட்சிப்பு தான். ரட்சிக்கவே இந்த உலகத்திலே வந்தார். அவருடைய நாமத்தினாலே மாத்திரம் ரட்சிப்பு உண்டு. இதுல பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? ஒருவராலே தான் ரட்சிப்பு, அவர் நாமத்துல தான் ரட்சிப்பு, வேற எங்கேயும் ரட்சிப்பு கிடையாது. அந்த ரட்சிப்பை அருளின ரட்சகரே அவன் வீட்டுக்கு வந்துட்டாரு பாருங்க. இப்ப சொல்றாரு, ரட்சிப்பு இந்த வீட்டிற்குள்ளே வந்தது. இந்த வீடு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீட்டில் எந்த ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, ஆண்டவரே என் வீட்டில் உம்முடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருந்தா போதும் ஆண்டவரே. அதை போல ஒரு புண்ணியம், அதை போல ஒரு ஆசீர்வாதம், மேன்மை வேற ஒன்றுமே எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாக்கியமா உணர்றீங்க இன்றைக்கு? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன். இந்த ரட்சிப்பை என் உள்ளத்திலே தந்தீரே, என் இல்லத்திலே தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இதற்காகவே வாழ்நாள்லாம் நான் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நம்ம வீட்டில் எல்லாரும் படித்தவங்களா இல்லாமல் இருக்கலாம், பெரிய பணக்காரங்களா இல்லாமல் இருக்கலாம், பெரிய பதவியில பட்டங்கள் எல்லாம் இருக்கலாம். நம்ம வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்குமானால் நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நாம ரொம்ப பாக்கியவான்கள். இதுல முக்கியமா ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கணும்னு விரும்புறேன். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொன்னாரு. இந்த ரட்சிப்பு இந்த வீட்டுக்குள்ள வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன், ஒன் மேன். இந்த சகேயு என்கிற ஒரு மனிதன் எடுத்த தீர்மானமும் அவன் ஏற்றுக்கொண்ட அவனுடைய இருதயமும் பாவத்தினால் பெயர் பெற்றிருந்த ஒரு வீட்டுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஒரு மனிதனுடைய தீர்மானம், ஒரு மனிதன்,
ஒரு மனிதன். தேவனுடைய பார்வையில் தேவனுடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பதற்கு தேவன் தேடுகிறது ஒரு மனிதன் தான். ஒரு மனிதனுடைய தீர்மானம் அவனை மாத்திரமல்ல, அவன் குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய அளவில் வலிமை மிகுந்ததுன்றதை மறந்துடாதீங்க. நீங்க நினைக்காதீங்க பாவம் செய்யும் போது நான் மட்டும்தான் பாவம் செய்யறேன்னு நினைக்காதீங்க. உங்க குடும்பத்தையே அது பாதிக்கும். அதனால தான் நாங்கள் உலக மனுஷன் எழுதி போட்டிருக்கான், குடி குடியை கெடுக்கும்னு எழுதி போட்டிருக்கான். என்ன சொல்றான் அவன்? நீ குடிச்சா நீ மட்டும் கெட்டு போறது இல்லப்பா, கெட போகிறது உன் குடும்பமும் சேர்ந்து. அவனுக்கு இருக்கிற வெளிப்பாடு நமக்கு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாங்க, அவனுக்கு எவ்வளோ பெரிய வெளிப்பாடு இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன் பாவம் செய்து அவனோடு நின்றது. வேதம் அதுதான் நமக்கு போதிக்கிறது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ள போயிடுச்சு. அதே வேளையிலே இரண்டாம் ஆதாமாகிய இயேசு என்கிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். One man, one woman makes a difference. ஒரு மனிதன், ஒரு மனுஷி ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய அழைப்புக்கு தன் இருதயத்தை திறக்கும் போது மாபெரும் மாற்றம் அவள் வாழ்க்கையில உண்டாகிறது. அவருடைய வீட்டையே அது மாற்றக்கூடியது. அதனால தானே வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ மாத்திரமல்ல உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை சந்தித்தவன் ஒருத்தன் தான், சகை மட்டும்தான். ஆனா வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது. அந்த ஒரு மனிதன் ஒரு வாய்க்காலாக மாறிவிட்டான். வேதம் முழுவதும் நீங்க வாசிப்பீங்களான அந்த ஒரு மனிதர்களால் அவருடைய வீட்டார் அனைவருக்கும் அந்த ஆசீர்வாதம் பெரிய பட்டியலில் சொல்லலாம். உதாரணமாக ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒரு மனிதனுடைய அழைப்பு, ஏசாயா 51:2 வாசித்தால், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். திரும்ப வாசித்து பாருங்க. அவர் என்ன செய்தாராம்? ஒருவனா இருக்கும்போது என்ன பண்ணார்? அழைத்தார், ஆசீர்வதித்தார், விளைவென்ன? பெருகிட்டான். இன்றைக்கு எல்லாரும் பார்க்கிற பெருக்கம் எங்க இருந்து வந்ததுன்னா, ஒரு மனுஷனை கர்த்தர் தொட்டதுனாலதான். அந்த ஒரு மனிதனை வைத்து தேவன் ஒரு பெருக்கத்திற்குள்ள ஒரு சந்ததியை தேவன் கொண்டு போக முடியும். சந்ததியை கொண்டு போக முடியும். ஒரு மனிதன், ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு. அவன் எங்க போறேனே தெரியாம தேவ அழைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டான், அதை விசுவாசித்தான், நம்பி அணைத்து கொண்டான். தான் சொந்த ஊரை விட்டான், தன் வீட்டை விட்டான், இனத்தை விட்டான், ஜனத்தை விட்டான். அந்த ஒரு மனுஷனுடைய அர்ப்பணிப்புங்க, அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் அவனை பயன்படுத்தினார். இன்றைக்கு இங்க நம்ம பார்க்கிற ஒரு ஊழியம் இருக்கு. இன்றைக்கு FGPC நாகர்கோயில்னா உலகமெல்லாம் அறிந்திருக்கிறாங்க. எதனால இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்தது? அப்கோர்ஸ் தேவனாலே தான். அவருடைய கிருபை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் தேவன் ஒரு மனிதனை தொட்டார். இன்றைக்கு அந்த தேவதாசன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. ஆனா அவருடைய ஒரு கீழ்ப்படிதல், ஒரு அர்ப்பணிப்பு, சந்ததி சந்ததியாக தேவன் அதை ஆசீர்வாதத்தை நிறுத்தாமல் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய சபையிலேயும் அதே சாட்சியை சொல்ல முடியும். இங்க இருக்கிறது அப்படி அங்க ரெப்ளிகா மாதிரி இருக்கும். என்னுடைய தகப்பனார் வறுமை கோட்டில் ஆண்டவரை நம்பி பின்பற்றி அவருக்கு தன்னை அர்ப்பணித்து வந்தவர். அந்த ஒரு மனிதன் தேவன் அவருக்குள்ளே விதைத்த அந்த ரட்சிப்பின் கிரியை, தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு அர்ப்பணிப்பின் கிரியை இன்றைக்கு பிள்ளைகளாகிய நாங்கள், இன்றைக்கு சந்ததிகள், கோடான கோடி கூட்டம் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க தகுதி உள்ளவர்களாக மாறிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஒருத்தரால உங்க சந்ததியை மாற்றப்பட முடியும் தெரியுமா? நீங்க ஒருத்தர் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்பீர்களானா, இன்றைக்கு கீழ்ப்படிவீங்களானா, உங்க குடும்பத்தின் தலையெழுத்தையே கர்த்தர் மாற்ற வல்லவர். கர்த்தர் மாற்ற வல்லவர். உங்கள் கண்களால் காணாத ஜாதியை கர்த்தர் தொட வல்லவர். உங்கள் கண்களால் காணாத சந்ததியை கர்த்தர் தொட வல்லவர். ஓ ஹல்லேலூயா. சந்ததி சந்ததியை ஆசீர்வாதங்களை கொண்டு போக ஒரு மனிதனுடைய இருதயம் திறப்பப்பட்டால் போதும். ஒரு மனிதன், ஒரு மனிதன், ஒரு மனிதன் தேவன் அவனை தேடுகிறார். சகை அந்த ஒரு மனுஷங்க, அந்த ஒரே ஒரு மனுஷன் இயேசுவை சந்தித்ததின் விளைவு வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது.
வீட்டின் அடையாளமே மாற்றப்பட்டது. வீட்டின் பெயர் பலகை மாற்றப்பட்டது. வீட்டிற்கு சமுதாயத்தில் இருந்த பெயர் மாற்றப்பட்டது. நம்முடைய தேவன் மாற்றுகிறவர். ஆனால் ஒரு மனிதனை தேடுறார், ஒரு மனிதனை தேடுறார். மோசே யோசித்து பாருங்க, இந்த ஒரு மனிதனுடைய தீர்மானம். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 26 அப்படியே கவனிங்க. நான் முக்கியமான குறிப்புகளை சுட்டி காட்டுறேன். இந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்த ஒரே ஒரு மோசேயின் மூலமாக அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கும்படி தெரிந்து கொண்ட ஒரு மோசேயின் மூலமாக, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்த ஒரு மோசேயின் மூலமாக, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணின ஒரே ஒரு மோசேயின் மூலமாக தேவன் அவனுடைய வீட்டார் ஒரு 3 மாத குழந்தையை கூட பத்திரப்படுத்தி ஒளித்து வைக்க முடியாம பயந்து போய் கிடந்த அவனுடைய சொந்த குடும்பத்தை இந்த பிள்ளையினுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக அடிமைத்தனத்திலிருந்து தேவன் ரட்சித்தார். Just that one boy, அந்த ஒரே ஒரு பையன் தீர்மானம் எடுத்தான். கர்த்தருக்கு அனுப்பேன், பாவ சந்தோஷத்தை வெறுப்பேன், தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பேன். அவங்களோட பெற்றோருடைய வாழ்க்கையை மாறி போச்சுங்க. உடன் பிறந்தவருடைய வாழ்க்கையெல்லாம் மறுரூபமானது. குடும்பமே தொடப்பட்டதுங்க. அந்த ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, 430 வருஷம் அடிமையா கிடந்த 10 லட்சம் குடும்பங்களை இந்த ஒரு பையனுடைய அர்ப்பணிப்பு மாற்றி அமைத்தது. இந்த ஒரு பையனுடைய அர்ப்பணிப்பு பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்பி பாடுகளை ஏற்றுக்கொண்டு சகித்த ஒரே ஒரு பையன் மூலமா 6 லட்சம் புருஷர்கள் அவருடைய வீடுகள் மீட்கப்பட்டது. இந்த ஒரு பையனுடைய வழிநடத்தல்லங்க 6 லட்சம் குடும்பங்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டாங்க. ஒரே ஒரு மோசே. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மோசே இந்த இடத்துல தேடிட்டு இருக்கிறார். பாவத்தை வெறுக்க நான் விரும்புறேன், பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க ஒரு மோசே ஒளிந்திருக்கிற ஒரு மோசே தீர்மானம் எடுப்பானால் தேவன் அவனை கொண்டு பெருங்கூட்டத்தை ரட்சிக்க தேவன் வல்லவர். பெருங்கூட்டத்தை ரட்சிக்க வல்லவர். இன்றைக்கு அந்த வல்லமை குறையவில்லை. ஒரே ஒரு ராகாப் தேவ ஜனங்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளணும்னு தீர்மானம் எடுத்தாள். விளைவு என்ன? எரிகோவின் மேல் வந்த அழிவிலிருந்து தன் வீட்டார் அனைவரோடும் காக்கப்பட்டாள். ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதனாகிய நோவா தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருந்ததுனால தன் வீட்டார் அனைவரோடும் பேழையினால் காக்கப்பட்டான். ஒரு மனிதன் ஒரு கொர்நேலியு வீடு முழுவதற்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தான் பாருங்க. அந்த மனிதனுடைய பக்தி, அந்த மனிதனுடைய ஜெபம், அந்த மனிதனுடைய தான தர்மங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் ரட்சிப்பை கொண்டு வந்து அவளை விடுவித்தது பாருங்க. எவ்வளவு பெரிய மகிமை. இங்கே நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு சகேயு, இயேசுவை தனியாய் போய் சந்தித்த ஒரு சகேயு, ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒரு சகேயு. இன்னைக்கு நிலை என்ன? வீடே ரட்சிக்கப்பட்டது. கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி, நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தின் காரணமா இருக்கிறோமா அல்லது ஆசீர்வாதத்தின் தடைக்கல்லா இருக்கிறோமா? 128ஆம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அருமையான வசனம். அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவனோட நிக்கல. 3ஆம் வசனம் வருவீர்களானால், அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். சொல்லிட்டு உடனே அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பயந்தவன் ஒருவன்,
ஆசீர்வதிக்கப்பட்டவரோ பலர். கர்த்தரிடம் திரும்பினவன் ஒருவன், ஆனா மனைவி தன்னால ஆசீர்வதிக்கப்படுகிறாள், பிள்ளைகள் தன்னால வளருகிறார்கள். எதனாலன்னு கேட்டா அந்த ஒரு மனுஷனுடைய தேவ பயம். இன்னைக்கு நம்ம வீட்டின் ஆசீர்வாதத்துக்கு, ரட்சிப்புக்கு நம்ம காரணமா இருக்கிறோமா, தடைக்கல்லா இருக்கிறோமா? என்னையும் சகை போல மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த ஒரு மனுஷன் போய் தன் வீட்டுக்கே ரட்சிப்பை கொண்டு வந்துட்டானே, ஆண்டவரே என்ன மாற்றுங்கப்பா, இன்றைக்கு உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் வீட்டுக்கு தடையா நான் இருக்கக்கூடாது, என் வீட்டினுடைய வேதனைக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது. என்னுடைய முரட்டாட்டமும் என்னுடைய கடின இருதயமும் என் வீட்டுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்துடக்கூடாது. நான் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற வேண்டும். என் வீட்டின் தலையெழுத்தை மாற்றுகிறவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றும். அதற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டுமா? நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை பலிபீடத்துல நான் வைக்கிறேன். என்னை மண்டையில கொண்டு வாங்க ஆண்டவரே, என்னை நீங்க மாற்றுங்க. என் மூலமா என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதற்கு நான் உம்மண்ட வர்ற ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு உன்னுடைய கீழ்ப்படிதல், உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் ஒரு சந்ததியவே தொடப்போகிறது. உன் சந்ததியை தொடப்போகிறது. உன் குடும்பம் முழுவதையும் தொடப்போகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த சகேயு ஒரு மனுஷனா போய் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஒரு வீட்டு தலைவனாக, வீட்டு தலைவியாக நம்முடைய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் வீட்டுக்கு பணம் கொண்டு வர்றதுன்னு நினைக்கிறோம். சம்பாரிச்சு போட்டுட்டேன், பொருளை கொடுத்துட்டேன், வீட்டுக்கு சாப்பாடை கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் உங்களுக்கு அன்பா சொல்லட்டுமா, நீங்க கொடுக்கிற பணத்தை விட, நீங்க கொடுக்கிற பொருளை விட உங்க வீட்டுக்கு கொண்டு வருகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் மேன்மையானது. ஹல்லேலூயா. இவையெல்லாம் அநித்தியமானது. இதெல்லாம் இந்த உலகத்தோடு அழிஞ்சு போயிடும். நாம வீட்டுக்கு சம்பாரிச்சு போடுறோம்னு பெருமைப்பட வேண்டாம். கர்த்தர் காகங்களை கூட விதைக்காம, அறுக்காம, களஞ்சியத்துல சேர்க்காமலே கர்த்தர் சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காரு. இதை ஒரு பெரிய சாதனையா நினைச்சு பேசாதீங்க. சில பேர் வீட்டுல பிரச்சனை வந்தா உடனே சொல்றது என்ன தெரியுமா? உனக்கு நான் என்னெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் தெரியுமா, உனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கேன் தெரியுமா. இதை தான் ரொம்ப பெருமையா பேசுகிறார்கள். ஒரு முறை எங்க அப்பா இருந்த காலங்களில் எங்க சபையில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. பயங்கர போராட்டம், ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ அப்பா அவங்களை 2 பேரையும் கூப்பிட்டு சமாதானம் பேசுறதுக்கு 2 பேரையும் உட்கார வச்சு பேசினாங்க, ஆலோசனை கொடுத்தாங்க. அப்போ அந்த கணவன் ஒரு நோட் புக் எடுத்துட்டு வர்றாரு. செகண்ட் செஷன்ல, ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு, 2வது முறை திரும்ப வரும்போது ஒரு நோட் புக் எடுத்துட்டு வர்றாரு. அந்த நோட் புக்ல அவர் தன் மனைவிக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தேன் என்று சொல்லி லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறார். தேதி, என்னென்ன பொருள், மாசம் மாசம் நான் எவ்வளவு வாங்கி கொடுத்தேன். இதுல வேடிக்கைன்னு அப்பா சொல்லி உள்ள சிரிச்சாங்க, எத்தனை கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி எழுதி இருக்கிறார். சரி, அவர் செய்யட்டும், நான் அவர் பொல்லாப்பு செஞ்சார் நான் சொல்ல, நல்லதுதான், செய்யட்டும், பாவம். எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கணக்கு வர வச்சிருக்காரு. பாருங்க எவ்வளவு நல்ல கணக்கு பிள்ளையா இருந்திருக்கிறாரு. அது இருந்துட்டு போட்டோம். ஆனா இதை போல நிறைய பேர் பெருமைப்படுறாங்க. நான் அரிசி வாங்கி போட்டேன், பருப்பு வாங்கி போட்டேன், எண்ணெய் வாங்கி போட்டேன், நான் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், வீட்டை கொடுத்தேன், வாடகை கொடுத்தேன், உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்தேன், கார் வாங்கி கொடுத்தேன், ஏசி போட்டேன். இதை தான் பட்டியல் போடுறாங்க. ஆனா இந்த பட்டியலை விட ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. இந்த வீட்டுக்கு என் மூலமா ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. நோவாவும் எல்லாம் வாங்கி போட்டிருப்பாரு இல்லையா? ஒரு வீட்டு தலைவனாக எல்லாம் செஞ்சிருப்பாரு. ஆனா யோசித்து பாருங்க, எல்லாம் வாங்கி போட்டு கடைசியில உலகத்தின் மேல் தேவன் கொண்டு வந்த கோபாக்கினைக்கு தன் வீட்டை தப்பிக்காம விட்டிருந்தாருன்னா அவர் அந்த குடும்பம் வாழ்த்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா வாழ்த்திருக்காது. இன்றைக்கு ஏன் அந்த மனிதனை நீதிமானாகிய நோவான் நம்ம ஏன் கூப்பிடுறோம்? இன்றைக்கு நிறைய பேர் நம்ம ஏன் நோவான் பேர் வச்சிருக்கிறோம்னா, இந்த ஒரு மனிதனுடைய பக்தியும் நீதியும் தேவ பயமும் அந்த சந்ததியில அவன் தன்னை நீதிமானா காத்து கொண்டதின் விளைவு என்னன்னா, தன்னை மாத்திரமல்ல தன் வீட்டில் இருந்த 8 பேருக்காக பேழையை செய்து காப்பாற்றுகிற கருவையாய் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார்.
என்னை ரட்சிக்கிற கருவியா மாற்ற ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு என்னை ஆசீர்வாதமாக. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இன்னைக்கு காலையில? 2 கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நான் எதை கொடுக்கிறேனோ கொடுக்கலையோ, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ரட்சிப்பையும் ஆவிக்குரிய நன்மையும் சுமந்து வருகிற ஒரு பாத்திரமாக என்னை வைத்துக் கொள்ள கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிலும் தங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருப்பார்களானால் இன்றைக்கு அந்த தடை விலகட்டும், இன்றைக்கு அந்த பாவம் விலகட்டும், இன்றைக்கு அந்த அக்கிரமம் விலகட்டும், இன்றைக்கு அந்த கெட்ட பழக்கம் விலகட்டும், இன்றைக்கு அந்த அடிமைத்தனம் விலகட்டும். விலகட்டும் ஆண்டவரே, விலகட்டும். இன்னைக்கு சகேவா இருக்கிறோமா ஆகானா இருக்கிறோமான்னு யோசித்து பார்க்கணும். சகேயு ஆரம்பம் பாவம், பொல்லாப்பு, துர்குணம், அநியாயமான பணம், இதான் ஆரம்பம். முடிவை பார்த்தீங்கன்னா தான் வீட்டுக்கே ரட்சிப்பை கொண்டு வந்தவன். ஆனால் ஆகான பாருங்க, ஆரம்பம் விசுவாசி. ஆரம்பம் என்ன? மேகத்திற்கீழே ஞானஸ்நானம் பெற்றவன். ஆரம்பம் என்ன? சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து வந்து ஞானஸ்நானத்தின் அனுபவத்திற்குள்ள போனவன். தேவனுடைய வார்த்தையும் கற்பனைகளையும் பெற்றவன், தேவ தரிசனங்களை பெற்றவன், ஒரு முதிர்ந்த ஊழியனுக்கு கீழே பயிற்றுவிக்கப்பட்ட நல்ல விசுவாசி. காலையில மன்னா, மதியானம் மன்னா, சாயங்காலம் மன்னா சாப்பிட்டவன், கண்மலையிலிருந்து தண்ணீரை குடித்தவன், ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவன். ஆனா தன் குடும்பத்தை எந்த நிலை கொண்டு போனான் பார்த்தீங்களா? இத்தனை நல்ல அனுபவங்களை பெற்று இந்த ஒரு மனுஷனுடைய பொருளாசையினால முழு குடும்பமும் சுட்டரிக்கப்பட்டது, ஆக்கினை அனுபவித்தது, ரட்சிக்கப்படல, அழிந்து போனார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அந்தரங்க பாவங்கள்ல ஈடுபட்டு உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு உலை வைக்கிறவர்களா நீங்க மாறிட்டு இருக்கீங்களா? சோதிச்சு பாருங்க. சர்ச்சுக்கு போறேன் பாஸ்டர், ஃபாஸ்டிங் பிரேயர் போறேன், கர்த்தரை தேடுறேன், நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், அது முக்கியம் அல்ல. நீதிமானா இருக்கிறேனா? பரிசுத்த வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா? என் வீட்டுக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு வீட்டின் தலைவனாக என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு தலைவனாக முன்னாலே போகிறேனா? அல்லது நான் வெளியே போயிட்டு உள்ள வரும்போது சாபத்தை கொண்டு வருகிறவனாய் மாறிவிட்டேனா? சகையை வீட்டை விட்டு வெளியே போனாங்க, பாவியா. உள்ள வரும்போது ரட்சிப்போடு உள்ள வந்தான். ஆகான் வெளியே போகும்போது விசுவாசி மாதிரி போனான், வீட்டுக்கு திரும்பி வரும்போது கோபாக்கினையோடு வந்தான். என் வீட்டிலே ரட்சிப்பு அவசியம். என் வீட்டிலே ஆவிக்குரிய நிலைகளினுடைய பராமரிப்புக்கு ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் ரொம்ப முக்கியம். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய துணிகரங்கள் நம்முடைய குடும்பத்தை பாதிக்க போகிறதுன்றதை மறந்துடாதீங்க. அதே வேளையிலே நம்முடைய பக்தி வைராக்கியமும், நம்முடைய பரிசுத்தமும், நம்முடைய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையும், ஹல்லேலூயா, நம்முடைய குடும்பத்தின் மேல் வானத்தை திறக்க பண்ணும். என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு என்னை கருவியா வச்சுக்கிடுங்க ஆண்டவரே. என் வீட்டுக்கு ரட்சிப்பு வரட்டும். ஆபிரகாமின் பிள்ளைகளா என் பிள்ளைங்க மாறட்டும். ஹல்லேலூயா. என்னை நம்முடைய பலிபீடத்தில் இன்னைக்கு வைக்கிறேன், என்னை பலிபீடத்தில் வைக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசும்படி இந்த சகேயின் வாழ்க்கையை ஆண்டவர் தியானிக்கனை நடத்தின போது என் இருதயம் ரொம்ப கர்த்தருக்குள்ளே பரவசம் அடைந்தது. எவ்வளவு இந்த மனிதன், நாம இன்றைக்கு வரைக்கும் அசட்ட பண்ற ஒரு மனிதன், நாம் அவனை சாதாரணமான ஒரு ஆளா நினைக்கிற ஒரு மனிதனை வைத்து தேவன் எவ்வளவு பெரிய நன்மையை அவன் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார், அவனுடைய குடும்பத்தில் தந்திருக்கிறார்னு யோசிக்கும் போது இந்த சகேயுவனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கவனிக்க போகிற ஒரு 3 சத்தியங்கள் இருக்கிறது. இந்த ரட்சிப்பை தன்னுடைய வீட்டிற்கு அவன் கொண்டு வருவதற்கு சகேயு திறந்த 3 காரியங்கள் இருக்கிறது. சகேயு திறந்த 3 காரியங்கள்.
தன் வீட்டிற்குள்ளே ரட்சிப்பு வருவதற்கு இந்த சகேயு திறந்த 3 காரியங்கள். முதலாவது லூக்கா 19:3 பாருங்கள். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவரை என்ன செய்தான்? வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். Number 1, Zacchaeus opened his heart for Jesus. இயேசுவுக்காக இந்த சகேயு என்கிற மனுஷன் திறந்த முதலாவது காரியம் அவனுடைய இருதயம். அவனுடைய இருதயம். இதை நான் விளக்குகிறேன், உங்களுக்கு புரியும். அப்போ தேவன் தன்னுடைய வீட்டிற்குள்ளே இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு சகேயு தனக்குள்ளே திறந்து விட்ட முதல் காரியம் அவனுடைய இருதயம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இவன் யார் என்றால் இவன் ஒரு ஆயக்காரன், ஆயக்காரர்களுக்கு தலைவன். இவனுடைய பிழைப்பே என்ன, இவனுடைய வாழ்க்கை முறை என்னவென்றால் அநியாயமா பணத்தை சம்பாதிக்கிறது, அளவுக்கு அதிகமா வட்டியை வாங்கிறது, அளவுக்கு அதிகமா வரியை வசூலிக்கிறது, ஜனங்களுடைய கோபத்தை பெறுவது. இதுதான் இவனுடைய வாழ்க்கையின் வாடிக்கை. இவன் அனுதினமும் யாரை தான் பார்க்க போவான் என்றால் வாடிக்கையாளர்களை பார்க்க போவான். வரி வசூலிப்பது தான் இவனுடைய நோக்கம். இவனுக்கு தெரியும் தான் செய்வது அநியாயம் என்று தெரியும். இதற்கு ஒரு தனி பிரசங்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, குத்தப்படுறதுக்கு, பாவ உணர்வு வர்றதுக்கு. இவனுக்கு நல்லா தெரியும் இவன் யார் என்று அவனுக்கு தெரியும். ஜனங்கள் அவனை ஏற்கனவே இவன் யார் என்று பட்டம் சுமத்தி இருந்தார்கள். எல்லாருக்கும் தெரியும் இவன் யார் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் பாவம் செய்வதற்காகவும் அநியாயமான வாழ்க்கை வாழ்வதற்காகவும் எழுந்து போன ஒரு மனுஷன் அன்றைக்கு காலையில் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டான். நம்முடைய ஊர் பக்கம் இயேசு வருகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவனுக்கும் இயேசுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இவனுடைய வேலைக்கும் இயேசுனுடைய வேலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இயேசுவிடத்திலே வரி வாங்கல்ல, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க தன் வீட்டை விட்டு ஒரு மனுஷன் கிளம்பினான். நான் இயேசுவை பார்க்க வேண்டும். அவன் இருதயத்தில் ஒரு விருப்பம் அன்றைக்கு வந்தது. தினந்தோறும் அநியாயத்தை செய்யவே இருதயம் நிறைந்திருந்த ஒரு இருதயம் அன்றைக்கு இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். வீட்டில் கேட்டிருப்பாங்க, இன்னைக்கு எங்கே போறீங்க? நான் இந்த ஊரில் போய் வரி வசூலிக்க போகிறேன், 10 பேர் என் கையில் வேலை செய்கிறாங்க, அவங்ககிட்ட காசு வாங்க போகிறேன், இப்படி தான் போயிருப்பான் ஒவ்வொரு நாள். ஆனால் இன்றைக்கு வித்தியாசமாக சொல்லுகிறான், இயேசுவை பார்க்க போகிறேன், இயேசுவை பார்க்க போகிறேன், இயேசுவை பார்க்க போகிறேன் என்று இவன் இயேசுவை பார்க்க ஒரு இருதயம் அன்றைக்கு திறக்கப்பட்ட. நல்லா கவனிங்க, சகேயு போன்றவர்கள்லாம் பொதுவாக இயேசுவை பார்க்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சகேயு எப்படிப்பட்டவன்? அவன் பிரச்சனையில் உள்ள ஒரு மனுஷன் இல்லை, அவன் பெரிய பணக்காரன். வேதம் சொல்கிறது அவன் பெரிய ஐஸ்வர்யமான். அவனுக்கு பணத்துக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவனுடைய பதவியில் ஒன்றும் அவனுக்கு குறைச்சல் கிடையாது. கர்த்தர் இன்னும் என்ன உயர்த்தணும்னு அவன் விரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவனாக மாறிட்டான். ஒரு நல்ல ஹை பொசிஷனில் இருக்கான் இந்த மனுஷன். அப்போ உலக பிரகாரமாக அவனுக்கு வேண்டிய எந்த ஆசீர்வாதமும் அவனுக்கு ஒன்றும் குறைவில் இல்லை. எல்லாமே அவனுக்கு இருக்கு. பணம் இருக்கு, பொருள் இருக்கு, வேண்டிய ஆஸ்திகள் இருக்கு, வீடு இருக்கு, அவனுக்கு வேண்டிய பட்டம் பதவி எல்லாமே இருக்கு. இனி என்ன வேணுங்க உலகத்தில்? கொடுக்கக்கூடிய எல்லாமே அவன் கையில் இருக்கு. ஆனால் அந்த மனிதனுடைய இருதயத்தில் அன்றைக்கு ஒரு எண்ணம் வந்தது, இத்தனை நான் சம்பாதிச்சாலும் இயேசுவை பார்க்காம என் வாழ்க்கை நிறைவாகவே முடியாது. இயேசுவை நான் சந்திக்காம என் வாழ்க்கை நிறைவடைய முடியாதுன்னு அவன் நினைத்தான். அதனால நான் எவ்வளவோ பணம் பார்த்துட்டேன், எவ்வளவோ பட்டம் வச்சிருக்கேன், எவ்வளவோ பதவிகள் இருக்கேன், எவ்வளவோ நான் உயர்ந்திருக்கிறேன், ஆனால் இயேசுவை பார்க்காம நான் என் வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாதுன்னு இயேசுவை சந்திக்கும்படி அவன் வந்தான். பொதுவாகவே இயேசுவை சந்திக்க வந்த ஐஸ்வர்யவான்கள் இயேசுவிடத்திலிருந்து சந்தோஷமா போகல. உங்களுக்கு தெரியும், ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவிடத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் கூட வந்தான். ஆனா இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டு துக்கத்தோடே திரும்பி போய்விட்டான் என்று வாசிக்கிறோம். இயேசு 4 நிலங்களை பற்றி பேசும் பொழுது
முட்களுடைய நிலங்களை பற்றி பேசும்போது சொல்லுகிறார், வசனமாகிய விதை விழுந்தது, ஆனால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அந்த வசனத்தை அவித்து போட்டது. அப்ப பொதுவா ஐஸ்வர்யவான்கள் வார்த்தை இடத்திலே தேவனிடத்துல சேர்றத விரும்ப மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒவ்வாதது, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு பெரிய ஐஸ்வர்யவானை பற்றி இயேசு பேசினார். ஓமானமா சொல்றார், ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, அந்த ஆண்டு மிகுந்த பெரிய பலன் அவனுக்கு வந்தது. உடனே அவன் மனது என்ன பண்ணுச்சு தெரியுமா? தேவனண்டை சேரணும்னு நினைச்சானா? கர்த்தரை தேடணும்னு நினைச்சானா? இல்ல. இப்பொழுது நான் என்ன செய்வேன்? என்னுடைய ஆலைகளை இடித்து பெரிதாய் கட்டுவேன், என்னுடைய தானியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமாவை நீ எதற்கும் கவலைப்படாதே, உனக்கு அநேக ஆண்டுகளுக்காக நான் சேர்த்து வச்சுட்டேன், நீ நல்லா புசித்து குடித்து நீ சந்தோஷமாயிரு. அவனுடைய என்டையர் லைஃப் பிளான்ல பாருங்களேன், ஆண்டவருக்கு இடமே கிடையாது. நோ பிளேஸ் ஃபார் காட். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையில பணமும் பொருளும் ஆஸ்தியும் உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு இருந்தா போதும், அது எனக்கு நிறைவை தரும் நினைக்கிறாங்க. அதுவும் விசேஷமா பணம் கையில வந்துட்டா கடவுள் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு பணம் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, பட்டம் பதவி உலகத்தில் உயர்வு எல்லாம் இருந்ததுங்க. ஆனா அதுக்கு நடுவுல இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை நாம் பார்க்கணும், அவரை நாம் பார்க்கணும், அவரை நாம் பார்க்கணும். அவரை பார்க்க வந்தவங்க ஒரு நாளும் வந்தபடி திரும்ப போகவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவன் இருதயம் திறக்கப்பட்டதுன்னு சொன்னேன். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த மனிதன் வேடிக்கை பார்க்க வரலன்றதுதான் உண்மை. வேடிக்கை பார்க்க அவன் வந்திருந்தான் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, இவன் இயேசுவை பார்க்கலான்னு வந்தா அங்க இயேசுவை பார்க்கறதுக்கு வழி திறக்கல. முதல் பிரச்சனை என்னன்னு கேட்டா சரீரத்திலேயே பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது, அவன் குள்ளனானபடியால் அவரை காண முடியல. ஒருவேளை ஒரு மனுஷன் இருதயத்தில் ஆண்டவரை தேடணும்னு நினைக்காம சும்மா பேச்சுக்காக எல்லாரும் போறாங்க நம்மளும் போலான்னு போயிருந்தா என்ன பண்ண, நான் பார்க்கணும் தான் நினைச்சேன், நம்மளை ஆண்டவருடைய குறைபாடோட படைச்சிட்டாரு, அது அவருடைய தப்பு, நான் நல்ல எண்ணத்துல தான் போனேன், கர்த்தரே தடை பண்ணிட்டாருன்னு ஒரு கும்பிடு போட்டு வந்திருப்பான். ஆமா. ஆனா இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில குறைபட்டதுக்கு இவன் காரணமா? கர்த்தரவன் அப்படிதான் படைச்சாரு இல்லையா? நீங்க 40 நாள் ஜெபம் பண்ணா கூட யாரும் குள்ளர்கள் மேல உயரமா வளர முடியாது. சில காரியங்களுக்கு ஜெபத்தினால் என்ன பண்ண முடியாது? என்னங்க சொல்லுங்க, பயப்படாத சொல்லுங்க. கருப்பா இருக்கும் சவப்பா போறதில்ல, அதெல்லாம் மாற்ற முடியுமா? எத்தியோப்பியனுடைய தோலை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இவர் ஜெபிச்சு இவர் உயர போறது இல்லை, அதனால இதுல எந்த மாற்றம் வரப்போறாது. இது காரணம் கர்த்தர். ஆனா அதை ஒரு குறையா வச்சுட்டு அவன் வீட்டுக்கு திரும்பி போகல. குள்ளனா இருக்கிறேன்னா பார்க்க முடியலையா? என்ன செய்தான் தெரியுமா? வேதம் சொல்லுது, வகை தேடி கூட்டத்துக்கு முன்பாக ஓடினானா. இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, சின்ன பையனா பார்க்க கூடாது. இவர் யாருன்னா ஆயக்காரன், ஆயக்காரனுடைய தலைவன், பெரிய ஐஸ்வர்யவான். ஒரு ஐஸ்வர்யன் ஓடுவானாங்க, ஓடுறாங்க முன்னால. அர்த்தம் என்ன தெரியுமா? இவன் கூட்டத்தை பார்த்துட்டு களி கூர்ந்து வர விரும்பினவன் கிடையாது. இயேசுவை பார்க்காம வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு திட்டம் பண்ண ஒருத்தன். இன்னைக்கு சில பேர் இருக்காங்க, கூட்டத்தை பார்க்க வந்தவங்க இருக்காங்க. இயேசுவை சுற்றி இருக்கிற கூட்டத்தை பார்த்தேன், கூட்டத்தில் உட்கார்ந்தேன், கூட்டத்தில் களி கூர்ந்தேன், கூட்டத்தில் சந்தோஷப்பட்டேன், வந்துட்டேன். இயேசுவை பார்த்தியாப்பா? அது தெரியாது. ஆமாங்க, உலகமெங்கும் அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவங்க இருக்கிறாங்க. கூட்டத்திலேயே மகிழ்ந்து விடுகிறார்கள். எங்க போனீங்க? சர்ச்சுக்கு போனேன். எதுக்கு போனீங்க? போனேன். என்ன அனுபவிச்சீங்க? நல்லா இருந்துச்சு, பாட்டு பாடினாங்க. நீங்க பாடிங்க? நாங்களாம் பாட மாட்டோம், அதான் அவங்க பாடுறாங்களே, நாங்க எதுக்கு பாடணும்? நீங்க ஜெபம் பண்ணீங்களா? நாங்க ஜெபம் பண்ண வேண்டியது, எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுடைய மகிழ்ச்சி என்ன இருக்குன்னா, கூட்டத்தை பார்த்தா மகிழ்ச்சி. இந்த சகையு திரளான கூட்டம் இருக்குங்க, பரவாயில்ல நல்ல கூட்டம் இருக்கு, கூட்டத்தை பார்த்தேன், குள்ளமா இருக்கிறேன், வந்துட்டேன் அப்படின்னு வரல. கூட்டத்திற்கு முன்னால ஓடினானா, ஓடுனா இவன் முன்னால இன்னொரு கூட்டம் ஓடிட்டு இருக்கு, அப்ப கூட இயேசுவை பார்க்க முடியல. என்னங்க பண்றது? நம்ம நினைச்சோம் இயேசுவை பார்க்கணும்னு நினைச்சோம், நமக்கு கொடுப்பனை இல்லை, கர்த்தரே வழி அடைச்சிட்டாரு.
அப்படின்னு போயிட்டானா? பொதுவாகவே நான் பார்த்துருக்கிறேன், நீங்க பாவம் செய்யறதுக்கெல்லாம் தடை நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையா இல்லையா? நான் இது வரைக்கும் யார் என்கிட்ட ஐயா இன்னைக்கு ராத்திரி குடிக்கலான் இருக்கேன், ஒரே தடையா இருக்கு, நீங்க தயவு செய்து எனக்கா நீங்க ஜெபம் பண்ணுங்க, இது வரைக்கும் யாரும் ஜெபத்துக்கு வந்ததே இல்லை, வந்ததே கிடையாது. சிகரெட் பிடிக்கிறோன்னு பத்த வைக்கிறேன் ஐயா, எரியவே மாட்டேங்குது, ஜெபிச்சு சொல்லுங்க, இப்படி வந்ததே கிடையாது இல்லையா? வீட்டிலே கொண்டு சப்ளை பண்ணிடுறான், குடிய ஹோம் சப்ளை பண்றான், ஹோம் டெலிவரி. பாவம் செய்யறதுக்கு ஏதாவது தடை வருதாங்க யாருக்காது? சொல்லுங்க பார்ப்போம். பாவம் செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாஸ்டர், முடியவே இல்லை, பிசாசு ஒரே போராட்டம், விடவே மாட்டேன்டான், பாவம் செய்ய விட மாட்டேன்டான். எங்கயாவது ஒரு போராடின ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். இங்க யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்வீங்களா? பாஸ்டர் அது என்னன்னு தெரியல, சினிமாவுக்கு போனேன் ஆனா ஒரே தூக்கம் பாஸ்டர், ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல தூக்கம் வந்தது, தூக்காவி போகணும்னு ஜோம் பண்ணுங்க, பிசாசு படம் பார்க்கவே விட மாட்டேங்கிறான் அப்படின்ற தடை உள்ளவங்க யாராவது இருக்கிறாங்க? படம் பார்க்கும்போது தூக்கம் வராது, குடிக்கணும் போது தடை வராது, சிகரெட் எடுத்தா தடை வராது, ஆனா பைபிள் எடுத்தா தூக்கம் வந்துடும். ஜெபம் பண்ணா முட்டி வலிக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், மயக்கம் வரும், தலை சுத்தம், வயிறு வலிக்கும், எல்லா தடையும் வரும். இயேசுவை தேடுனா தடை வரதான் செய்யும். வருங்க, வரும், கூட்டமும் வரும், நீங்க ஓடினாலும் வரும், பார்க்க முடியாது. ஆனா தடையை பார்த்துட்டு பின்னால சகையை போகல. ஏன் தெரியுமா? அவன் இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். இருதயத்துல ஹல்லேலூயா. உலகமே எதிர்த்து நின்னா கூட இன்னைக்கு இயேசுவை பார்க்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இயேசுவை பார்க்காம நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. அவரை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். கூட்டம் நிக்குது, கூட்டம் ஓடுது, ஓடி பார்த்தான், சரி மரத்துல ஏறிடுவோம். எங்க உயரமான ஆளு மரத்துல ஏறுறதே ரொம்ப கஷ்டம். போன வாரம் எங்க சர்ச்சில் ஒரு சாட்சி. என்ன சாட்சி? நான் ஒரு பனை மரத்தில் ஏறினேன், மேலிருந்து கீழே விழுந்தேன், இடுப்பு உடைந்து விட்டது அப்படின்னு சாட்சி. இன்றைக்கு ஆண்டவர் என்னை பத்திரமாய் திரும்ப என்னை ஆலயத்தை கொண்டு வந்தார்னு சாட்சி. சாட்சி சொன்ன பையனை எழுந்து நின்று பார்த்தா அவன் எப்படி 5.25 அடி இருப்பான் போல இருக்கு. இவனே இப்படி விழுந்தான்னா குள்ளமா இருக்கிற ஆள் ஏறினா என்னங்க ஆகும்? குள்ளமா இருக்கிற ஆளுக்கு மறையறதா அவனுடைய பிழைப்பு. அது ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு தலைவன். அவன் மரத்துல ஏறானா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இயேசுவை பார்க்கறதுக்கு என்ன கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, என் ஆத்தும தாகம் தீர்றதுக்கு நான் எவ்வளவு விலையும் கொடுக்க நான் விரும்புகிறேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்காம இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன். இயேசுவை பார்க்கணும். ஒரு அபந்தாலா சாந்தாலா. அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். அவரை உண்மையாய் தேடுகிறவர்கள் அவரை கண்டுபிடிப்பார்கள், கண்டுபிடிப்பார்கள். நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், இந்த சம்பவத்தை படிக்கும் போது எனக்கு உடனே ஒரு யோசனை வந்தது. ஏங்க இவன் வகை தேடுறான்றது இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? ஏங்க காட்டத்தி மரத்தின் கீழே இருக்கிறவனே கர்த்தர் பார்த்தாரு. இந்த கூட்டத்தில் பின்னாடி ஒருத்தன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், சுத்திட்டு இருக்கான். ஏப்பா கொஞ்சம் வழி விடுங்கப்பா, ஒருத்தன் குள்ளமா இருக்கான், வர சொல்லுங்க, சொல்லியிருக்கலாம் இயேசு. ஆனால் அமைதியா இருக்கிறாரு. நீ வகை தேடு, நீ எவ்வளவு தூரம் போறேன்னு நான் பார்க்க விரும்புறேன். ஒருத்தன் ஓடுறான், ஓடி போய் இயேசுவை பார்த்துடணும்னு கூட்டத்துக்கு முன்னாடி ஓடினா அப்பவும் இயேசு அமைதியா இருக்காரு. அவன் பேர் அவருக்கு தெரியும், அவன் யாருன்னு தெரியும், அவன் என்ன பிரச்சனை இருக்கான் எல்லாம் தெரியும், ஆனா அமைதியா இருக்கிறார், போயிட்டே இருக்கிறார். மரத்துல ஏறினான் பாருங்க, இனி போறதுக்கு வேற இடம் கிடையாது. இவன் தன்னுடைய உச்சாணி கிளையில தன்னுடைய முயன்றதை நான் கர்த்தரை பார்க்கறதுக்கு, அவரை தேடுறதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் செஞ்சு ஆவேன் அப்படின்னு ஒருத்தன் நின்னான் பாருங்க. ஹல்லேலூயா. நடந்துகிட்டு இருந்த இயேசு நின்னார், அப்படி அண்ணந்து பார்த்தாரு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா,
ஏங்க ஏன் சகை உனக்கு தெரியாதாப்பா ஏசப்பா? இந்த சகை ஓடும் போது நமக்கு தெரியலையா? சகை வகதிடும் போது தெரியலையா? தெரியும். நீங்க கூட்டத்தோட உட்காரும் போது கர்த்தருக்கு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு உங்களுக்கு தெரியும். நீங்க ஓடுனீங்க பாருங்க, அப்போ கூட அவருக்கு உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்த விரும்புறாரு. நீ மனதார அவரை தேடுறியா? முழு மனதோட அவரை தேடுகிறியா? ஹல்லேலூயா. நீங்க பாடும்போது நீங்க பாடுறீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க அவரை ஆராதிக்கும் போது நீங்க ஆராதிக்கிறீங்கன்னு தெரியும். ஆனா ஒரு காரியத்தை உறுதிப்படுத்த விரும்புறார். முழு இருதயத்தோடு நீங்க அவரை ஆராதிக்கிறீங்களா? அவருக்கு இந்த அரை முக்கால் காலெல்லாம் பிடிக்காது. கொடுத்த முழுசா கொடு. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், அது வரைக்கும் வெயிட் பண்ணாரு. இன்னைக்கு அந்த சகையுவை பத்தி பார்க்கும்போது அவன் திறந்த முதலாவது காரியம் இருதயத்தை திறந்தாங்க. சும்மா ஒரு பேருக்காக, ஏதோ வழக்கத்துக்காக, ஏதோ போகணும், கூட்டம் போது நம்மளும் போவோம் அப்படின்னு போயிட்டு கூட்டத்தை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு திருப்தி அடைந்து வர அவன் விரும்பல. இயேசு மட்டும்தான் எனக்கு தேவை. இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்பட வந்தீங்களா? இயேசுவை பார்க்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசுதான் உங்களுடைய லக்காக இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வராமல் போகாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு நிறைய கூட்டம் வந்தாங்க. கூட்டத்தை பார்த்தா திருப்தியெல்லாம் வராது. இன்னைக்கு ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறேன், ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரம் உருவாகிட்டு இருக்கு. கூட்டத்துக்கு பின்னால போறாங்க. எங்க அதிக கூட்டம் கூடுதோ அங்க உட்கார விரும்புறாங்க, அங்க தங்க விரும்புறாங்க, அங்க திருப்தி அடையலாம் நினைக்கிறாங்க. கூட்டம் யாரையும் திருப்திப்படுத்தாது. கூட்டத்தை பார்த்தா கூட்டத்தின் இரைச்சலோட நம்ம வேலை முடிஞ்சிடும். இரைச்சல் தான் கேட்கும், சத்தம் கேட்காது. ஆனா இயேசுவை பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தையின் சத்தம் நமக்கு நேரா வரும். கூட்டத்தில் மகிழக்கூடாது. கூட்டம் வரும், கூட்டம் போகும். நமக்கு தேவை இயேசுதான். ஹல்லேலூயா. கூட்டத்தின் நடுவில் ஒரு மனுஷன் அவரை தேடினாங்க. எனக்கு தெரியல, அந்த கூட்டத்தில் உள்ள எல்லா பேரும் கண்டிப்பாக ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறார் இல்லையா? அத்தனை பேரும் அவருக்கு தெரியும். ஒருத்தன் பேரையாவது கூப்பிட்டாராங்க? ஒருத்தனுடைய பேரையா கூப்பிட்டாரா? கூப்பிடல. அப்ப நான் நினைக்கிறேன், அந்த கூட்டம் எல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னா, இன்னொரு கூட்டத்தை பார்த்து ஒரு கூட்டம் சேர்ந்துச்சு, இந்த கூட்டத்தை பார்த்து இன்னொரு கூட்டம் சேர்ந்துச்சு, இந்த கூட்டத்தை பார்த்து இன்னொரு கூட்டம் சேர்ந்துச்சு, கூட்டமா போனாங்க. ஏன்பா நீ போற? கூட்டம் போது நானும் போறேன். இந்த மாப் சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லை, நான் சொல்றது வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரோடு பக்கம் இங்க வாய்க்கால்லாம் இருக்குன்னு தெரியல, நீங்க வாய்க்கால் பக்கத்தில் ஒரு 2 பேர் போற பைக்கை திடீர் நிறுத்திட்டு இறங்கி சும்மா எட்டி பாருங்களேன். நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னு புரியும். உடனே 2 பேரும் என்ன சார் பாக்குறீங்க? நீங்க பார்த்துட்டு இருந்தா ஒரு பஸ் நின்றோம், லாரி நின்றோம், ஆட்டோ நின்றோம், எல்லாம் வந்துருவாங்க. நீங்க போய் கேளுங்க, என்னப்பா பாக்குறீங்க? தெரியல சார், அவங்க பாக்குறாங்க, நானும் பார்த்தேன். இது நடக்குதா இல்லையா? முழு கூட்டத்துக்கும் எதுக்கு நிக்கிறேனே தெரியாது, அதுக்கு டிராபிக் ஜாம் ஆயிரும். அன்றைக்கு வந்த கூட்டம் முழுசா அப்படிதான் வந்துச்சு போல இருக்கு. இயேசு இயேசு இயேசுன்னு இயேசுவை பார்க்கலாங்க. கூட்டம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, கூட்டம் பெருசா இருந்துச்சு. எல்லாம் திரும்பி போயிட்டான். ஒருத்தன் மொத்தம் அவரை பார்க்கிற வரைக்கும் முயற்சி பண்றதை நிறுத்தணும். அதான் இருதயம். அவன் இருதயம் திறந்துருச்சுங்க ஆண்டவருக்காக. சும்மா மேலோட்டமா, சும்மா ஒரு பேச்சுக்குன்னு வந்தேன், கூட்டத்துக்கு வந்தேன் கிடையாது. சும்மா ஒரு பேச்சுக்காக வருஷம் தோறும் வர்றது போல ஒரு பிரேயருக்கு நான் வந்தேன், ஒரு ஆராதனைக்கு வந்தேன், கூட்டத்தில் மகிழ்ந்தேன், பாட்டில் மகிழ்ந்தேன், நான் ஆராதனையில் மகிழ்ந்தேன், யாரோ பேசுனாங்க அப்படின்னு போனேன். அப்படி கிடையாது. இயேசுவை பார்க்கணும். நீங்க அவரை மட்டும் பிடிச்சிட்டீங்க வச்சுக்கிடுங்க, உங்க வீடு இருக்கிறது போல இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நீங்க வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஆண்டவர் வேணும்? அப்படியே 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா. ஹல்லேலூயா. சகேயுடைய வாழ்க்கையில முதலாவது திறக்கப்பட்டது அவன் இருதயம்.
நம்ம குடும்பத்துக்காக, நம்ம ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய வாழ்க்கையே மாறுறது கர்த்தர் இன்றைக்கு நம்ம இருதயத்தை திறப்பாராக. இருதயம் இரண்டாவது அவன் வாழ்க்கையில் திறந்ததை நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கும் பொழுது, இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. இயேசு சகேயுவை எங்கே கண்டார் என்றால் கூட்டத்திலே கண்டார். ஒரு கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வந்தது. கூட்டத்தோடு இந்த சகேயுவை அப்படியே பார்த்தார். மேல இருக்கிறப்பா சகேயுவே அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டார். கூப்பிட்டவர் இருதயம் திறந்தவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? உன் இருதயம் திறந்தது ரொம்ப சந்தோஷம். கூட்டத்துக்கு முன்னால ஓடி வந்த, மரத்து மேல ஏறிட்ட, என்னை பார்க்காம போக மாட்டேன்னு முழு இருதயத்தோடு என்னை தேடுனப்பா, அது எனக்கு ரொம்ப பிரியம். இப்போ இருதயம் திறந்தவன்ட்ட அடுத்த கேள்வி கேட்கிறாரு, வீட்டை திறப்பியான்னு கேட்கிறாரு. உன் வீட்டை திறப்பியா? இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. ரோட்ல நின்றுகிட்டு இயேசுக்காக இருதயத்தை திறக்கிறது ஓகே, அது பாராட்ட வேண்டிய காரியம்தான். ஆனா ரோட்ல நின்றுகிட்டு இயேசுக்காக கூட்டத்தோடு இருதயத்தை திறக்கிறவங்க வீட்டுக்கு இயேச கூட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்களான்றதான் கேள்வி. கூட்டத்தில் இயேசுவே இயேசுவே அல்லேலுயா அல்லேலுயான்னு கத்துறது ரொம்ப ஈஸி. அதே இயேசு, ஏப்பா ரோட்ல உன்னை சந்திக்கிறேன்னா உன் வீட்டுக்கு வர்ற ரெடியா இருக்கியான்னு கேட்டா, ஆண்டவரே வார்த்தையை மட்டும் அனுப்புங்க, நீங்க என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நாங்கள் தகுதி இல்லைன்னு சொன்ன 100க்கு அதிபதி போல சில பேர் இயேசுவை ரோட்டோட விட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. சர்ச்சுக்கு வந்தோமா, ஏதோ பாடினோமா, கத்துனோமா, அல்லேலுயா போட்டோமா, கை தட்டினோமா, ஆரவாரிச்சோமா, இங்கையோட கதையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாத. சில பேருடைய மந்திரம். இயேசு வீட்டுக்கெல்லாம் வர வேணாம். ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு ஆளை வீட்டில் தங்க வச்சா என்ன பிரச்சனை வரும் நமக்கு தெரியும். நம்ம நடவடிக்கை அவங்க பார்ப்பாங்க, நம்ம பேச்சை கேட்பாங்க. சில பேர் ஊர்ல இருந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க குணமே மாறிடும், வேற வழி இல்லை. நம்ம பேரை ஊரெல்லாம் கெடுத்து விடுவாங்க. சண்டையை அவங்க போனதுக்கு அப்புறமா தொடர்ந்துக்கலாம். கெட்ட வார்த்தைலாம் பேசிடாத, வெறும் நல்ல வார்த்தை மட்டும் பேசு. நம்மளை பற்றி ஊர்ல நல்ல பேர் இருக்கு. என் மச்சான் வர்றான், என் பேரை கெடுத்துறாத சாமி அப்படின்னு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. இது எங்க பிரச்சனை வருதுன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல மீட் பண்ணிக்கலாம், பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், இந்த சிரிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும். வீட்டுக்குள்ள போனதான் இந்த சிரிச்சிட்டு இருக்க சிஸ்டர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். பிரதருடைய பிரைஸ் லார்ட்லாம் சர்ச்சில் ரொம்ப அருமையா இருக்கும், கும்பிடெல்லாம் சூப்பரா இருக்கும். வைஃப்ட கேளுங்க, என்ன இப்படிதான் எப்பவுமே, அது நீங்க வீட்டில் வந்து பாருங்க. இங்க நல்லா தான் கும்பிடு போடுவார், இங்க அவர் வந்து பரிசுத்தமான் தான். இங்க வந்து சில பேர் எங்கிட்ட பாஸ்டர் ஆராதிச்சுட்டு இருக்கும் போதே இயேசு வந்துட்டார், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் ஏன் ஏன்னா இங்கதான் அவங்க பரிசுத்த பரவசத்துல இருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டா கதையே வேற, குழாய் பக்கத்துல கதையே வேற. அங்க நீங்க பாஸ்டர் வந்துடக்கூடாது, அங்க யாரும் வந்துடக்கூடாது. ஆனா இயேசு சொல்றார், என்னப்பா இருதயத்தை திறந்து என்னை இவ்வளவு தூரம் தேடின, உன் வீட்டுக்கு வந்து விசிட்டிங் இல்லை, தங்க விரும்புறேன், ரெடியா? கர்த்தரை ஒருத்தன் தேட வந்தா அவர் உடனே அடுத்து என்ன பண்ணுவார் தெரியுமா? வாசல்ல தட்டுவார், வரட்டுமா உள்ள, நான் வருவேன், நான் வந்து போஜனம் பண்ணுவேன், உன்னோடு நான் தங்கி இருப்பேன். இயேசுவோடு இருக்கிற உறவு கூட்டத்தோடு இருக்கிற உறவோடு நின்று போகாது, மறந்துடாதீங்க. கூட்டத்தில் சுத்தி வர்ற சாமி இல்லை நம்ம இயேசு. நம்ம ஆண்டவர் வீட்டுக்கு வர விரும்புகிறவர், வீட்டுக்கு வந்து நம்ம நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்க விரும்புகிறவர். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் கூட்டத்தோடு முடிந்து போகிறது. நிறைய பேருடைய அபிஷேகம், ஆராதனை, தேவ பக்தி, பரிசுத்தம், ஜெபஜீவியம் எல்லாம் பொது வெளியில் இருக்கிறது, ஆனால் தனி அறையில் இல்லை.
தனி அறையில போய் பார்த்தா அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியில இருக்கிற ஒன்னையும் உள்ள காண முடியல. வெளியில எல்லாம் நல்ல அழகா பெயிண்ட் அடிச்சிருக்கு, உள்ள திறந்தா வெறும் எலும்பு தான். சகேயும் இயேசுவை பார்க்க வந்தான். இயேசு அவனை கூப்பிடல, இவனை தான் வந்தான். ஆனா ஒன்னும் மறந்துடாதீங்க, நீங்க இயேசுவை தேடி வந்துட்டீங்க, அவர் உங்களை சும்மா விட மாட்டார். என்னை இங்கேயே பார்த்துட்டு போயிடலான்னு நினைக்கிறியா? நான் வரேன். இந்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. இன்றைக்கு பாருங்க, ஒருத்தர் ரோட்ல ஒருத்தர் சந்திக்கிறோம், நம்மளை ரொம்ப தேடி ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி நம்மளை தேடி வர்றாங்க அப்படின்னா, இன்றைக்கு உங்க வீட்டில் தங்கலாமா அப்படிதான் நாங்கள் கேட்போம். இயேசு எப்படி சொன்னாரு? இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இதான் என் அடுத்த சித்தம். என்னை பார்க்க வந்த, இப்ப நான் தங்க விரும்புறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவனோடு ஒரு மனுஷன் உறவை ஆரம்பிக்கும் போது அந்த உறவு இப்படி இருக்காது, இப்படி போவோம், அப்படியே மேலே போவோம். ஒரு லெவல்ல அவனை ஆண்டவரை கண்டுபிடிக்கிறவன் அடுத்த லெவல்ல தங்க வைக்கிறதுக்கு போயிடுவான். ஆண்டவரே நீங்க இப்ப என்னோட தங்கணும்பா. இயேசு தங்க வேண்டும்னு சொன்ன உடனே, ஆண்டவரே கொஞ்சம் வைஃப்ட கேட்டு சொல்லட்டுமா, எங்க வீட்டில் போயிட்டு கொஞ்சம் சரி பண்ண வேண்டியதான் இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு வரேன் சொல்லல. வேதம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடே இயேசுவை அழைத்து கொண்டு போனான். Zacchaeus not only opened his heart, he opened his house. தன் வீட்டை, தன் வசிக்கும் இடத்தை, தன் தங்கும் இடத்தை இயேசு தங்க வைக்கிறதுக்கு திறந்து விட்டான் பாருங்க. நீங்க நிறைய பேர் இயேசுவை சந்திக்கிறதுக்கு விரும்புறாங்க, இயேசு தங்களுக்குள்ளே தங்க விரும்புறது இல்லை. இயேசுவை ஒரு காட்சி பொருளாக, தெருவிலே பார்க்கிற ஒரு காட்சி பொருளாக, தூரத்திலிருந்து பார்க்கிற ஒரு அனுபவத்தோடு, இயேசு என்னோட பேசினார், நான் அவரோட பேசினேன், அத்தோடு என் உறவு முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிற ஒரு அனுபவத்தோட நிறுத்த விரும்புறாங்க. ஆனா தேவனை ஒருபடி மேல போக விரும்புறார். உன்னோட தங்க விரும்புறேன், நான் உன் கூட இருக்க விரும்புறேன், என் வாசஸ்தலத்தை உன் நடுவிலே நான் ஸ்தாபிக்க விரும்புறேன். வந்து வந்து போகிறவராய் அல்ல, உன்னோடு தங்கி இருக்கிற தேவன் ஒருவர். ஹல்லேலூயா. 101ஆம் சங்கீதம் ரொம்ப அருமையான சங்கீதம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவி, என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலருடைய செய்கையை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா, எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க? ஹல்லேலூயா. சர்ச்சில் பாடுறது ஓகேங்க, நான் என் வீட்டுக்கு எப்போ வருவீங்க ஆண்டவரே? அங்க இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். என் வீட்டில் கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். வர்றீங்களா? என் வீட்டுக்கு கூட வரீங்களா? வரீங்களா ஆண்டவரே? அங்கேயும் உம்மை ஆராதிப்பேன். சர்ச்சில் மாத்திரம் இல்லை, கூட்டத்தில் மாத்திரம் இல்லை, ஆன்லைன்ல மாத்திரம் இல்லை, என் வீட்டில் நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க. எப்போ வருவீங்க? எப்போ வருவீங்க? தாவீது கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, உத்தம இருதயத்தோடு நடந்துக்க ஆண்டவரே. அதாவது எல்லாரும் பார்க்குற இடத்துல நீங்களும் என்ன பார்த்த மாதிரி நீங்க வீட்டில் பார்ப்பீங்கன்னு நான் நம்பல. என் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பீங்க. என் வீட்டுக்குள்ள உத்தம இருதயத்தோடு நடந்துக்கிடுவேன். என் பரிசுத்தம் வெறும் வேஷம் அல்ல, அது என் வாழ்வு, அது என்னோட உண்மை, அது என்னுடைய நிஜம். கூட்டம் சொல்லலாம், அப்பா என்ன ஆர்வமா இவர் இயேசுவை தேடுறாரு, எப்படி ஆராதிக்கிறாரு, ஐயோ இவர் இயேசுவை பார்க்கறதுக்கு எப்படி மரம் மேலே ஏறிட்டாரு, எப்படியெல்லாம் ஆண்டவர் பின்னாடி இருக்கிறார், உலகம் பார்க்கலாம். ஆனா தாவீது சொல்கிறான், என் வீட்டுக்குள்ள வாங்க, அங்க என் இருதயத்தை நீங்க பாருங்க, உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள. அடுத்து சொல்றாரு, தீங்கான காரியத்தை என் கண் முன்னால. ஏன் நீங்க உள்ள வர்றீங்க? நீங்க உள்ள வர்றீங்க. என் வீட்டை உமக்கா திறக்க விரும்புகிற ஆண்டவரே, என் வீட்டை உமக்கா திறக்க. இன்னைக்கு எத்தனை பேருடைய வீடுகள் தேவனுடைய வாசஸ்தலமா மாறி இருக்கு? வேதத்துல வீடு அப்படின்றதற்கு 3 அர்த்தங்கள் இருக்கு தெரியுமா?
வீடு அப்படின்ற நிலைமையில் 3 அர்த்தங்கள். முதலாவது 1 கொரிந்தியர் 5:1 வாசித்தால், இந்த கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் என்று வாசிக்கிறோம். அது எதை பற்றி பேசுதுன்னா, நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரம் ஒரு வீடு. தேவன் நமக்கு கொடுத்த வாழ்நாள் வரைக்கும் இந்த சரீரம் நமக்கு ஒரு வீடாக இருந்து நம்மை உள்ளே வைத்து பாதுகாக்கிறது. இரண்டாவது ஒரு வீடு வேதத்தில் இருக்கு, என்ன தெரியுமா? நீங்கள் மத்தேயு 7:24 வாசித்தால், அங்கே தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின ஒரு புத்தியுள்ள மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அது எதை பற்றி பேசுனா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுது. நம்ம லைஃப், பர்சனல் லைஃப், நம்முடைய பாடி, நம்முடைய லைஃப். வீடுனா ரெண்டாவது அதுதான். மூன்றாவது வீடுனா என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 7:18 தாவீது சொல்லுகிறான், நம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் முன்பாக இருப்பதாக. அது எதை பற்றி பேசுனா, குடும்பம். அப்போ ஆண்டவர் எதற்குள்ள வர விரும்புகிறார்னா, என் சரீரத்தையே தன்னுடைய ஆலயமாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் எந்த வீட்டுக்குள்ள வர விரும்புகிறார் அப்படின்னா, ஆண்டவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆளுகை செய்ய விரும்புகிறார். என்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்ற விரும்புகிறார். நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் இருந்து பழையவைகள் எல்லாம் ஒழிச்சு புதிய சாயலோடு நான் நடந்து கொள்றதுக்கு, புதிய ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்வதற்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையே அவருடைய வாசஸ்தலமாய் மாற்ற விரும்புகிறார். மூன்றாவது வீடுன்றது நம்முடைய குடும்பம். என் குடும்ப வாழ்க்கைக்குள்ள பாருங்க, ஆண்டவரே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் நடுவிலே சாட்சியாயிருப்பார். குடும்பத்திற்குள்ள வந்து நம்மளை கண்காணிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கு ஆலயத்திலேயும் கூட்டத்திலேயும் பொது இடங்களிலேயும் இயேசுவை தேடி ஆராதித்து பின்பற்றுகிற நாம் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் தன்னுடைய வாசஸ்தலமாக நம்மை மாற்ற சரீரத்தின் அவயவங்களை நாம கிறிஸ்துவுக்கு என்று கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? இன்றைக்கு அவருடைய வீடாக நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்திற்குள்ளே தேவன் வாசம் பண்ண இன்றைக்கு என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல தேவன் வாசம் பண்ணுவார்? எத்தனை குடும்பத்தின் நிலைகளை பார்த்து கர்த்தர் வருத்தப்படுவார் அல்லது சந்தோஷப்படுவார்? இன்னைக்கு சில பேர் ரொம்ப வேதனை நான் சொல்றேன். சில வீடுகளில் கூட பிறந்த சகோதரன் கூட ஒரு நாளுக்கு மேலே தங்க விரும்புறதில்ல. என்னங்க இது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கே கஷ்டமாக இருக்குங்க. பிள்ளைங்க தங்க சொந்த வீட்டில் தங்குறதுக்கு விரும்புறதில்லை. இன்றைக்கி பெற்றோர் வந்தால் ஒரு நாள் கூட நடக்கிற சம்பவங்களை பார்த்துட்டு ராத்திரியே கிளம்பி போயிடலான் இருக்கேன். இதுதான் இன்றைக்கி சில வீடுகளுடைய நிலைமை. இவற்றின் நடுவில் இயேசு தங்கி இருக்கிறாரா? இயேசு தங்கி இருக்கிறாரா? என் வீட்டுக்குள்ள இயேசு வர்றாரா? அவருடைய பிரசன்னத்தை என் வீட்டுக்குள்ள நான் அனுபவிக்க முடியுதா? வீட்டுக்குள்ள விரோதம், பகை, கோபம், வைராக்கியம், மன்னிக்காத சுபாவங்கள். ஆனா நம்ம சர்ச்சுக்கு வந்துடுறோம், ஆராதனைக்கு வந்துடுறோம், வெளியே மக்களுக்கு முன்பாக கணவன் மனைவியா நல்ல தோற்றம் அளிக்கிறோம். நம்முடைய வஸ்திரங்கள் ஒரு நல்ல வேஷமா நமக்கு இருக்கு. நம்முடைய ஸ்தோத்திரங்கள் சிலபல வேஷமா மாறிடுது. இங்கே தேவனை அன்பு கூறுவது போல நம்ம பாட்டு பாடுறோம். ஆனா கற்பனை, பிரதான கற்பனை 2 ஒன்று சேர்ந்து வருது. முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. அதற்கு இணையான 2ஆம் கற்பனை, நீ உன்னில் அன்பு கூறுவது போல. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறதுல பிரச்சனை இல்லை, குடும்பத்தோட தான் பிரச்சனை. கணவன் மனைவிக்கு பேசி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமாங்க? அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் எத்தனை பேர் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது கிடையாது தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறது என்னது, ஆண்டவரே என் மனைவியின் மண்டையை உடைங்க, அவளை எப்படியாவது நீங்க மாற்றுங்க. அவ கீழ்ப்படிய மாட்டேங்கிறா. இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர். பிரசங்கம் முடிச்ச உடனே என்ன, எப்படி இருந்துச்சு பிரசங்கம்? யாருக்கு? தனக்கு இல்லை. யாருக்கு? மனைவிக்கு. மனைவி சொல்றாங்க கணவனுக்குன்னு. சில பேர் இங்க இருக்கிற வரைக்கும் தான் சமாதானம், வீட்டுக்கு போற வழியிலே சிலருக்கு சண்டை ஆரம்பிச்சிடும். ஒரு முறை எங்க அப்பாட்ட ஒருத்தர் வந்து சண்டை போட்டாரு. எப்படி எங்க அப்பாட்ட இல்லை, எங்க அவருடைய மனைவி கிட்ட. சர்ச்சு முடிஞ்ச உடனே சண்டை. நீ எல்லாத்தையும் நேத்தைக்கு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? கரெக்டா பேசுறாரே அவரு.
நீ சொல்லி கொடுத்தா அவர் பேசுறாரு. போற வழியிலே சண்டை. வந்தது எங்க? சர்ச்சில். போகும்போது என்னது? வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னத்தை உணர முடியல. வீட்டுக்குள்ள தேவ பிரசனம் இல்லை, வீட்டுக்குள்ள தேவனோட ஐக்கியம் இல்லை, எல்லாம் கூட்டத்தோடு ஒரு அனுபவம். வீட்டிலேயோ வெறுமை. ஆனால் அன்றைக்கு சகேயு கூட்டத்தோடு இயேசுவை போய் தெருவில் போய் இயேசுவை பார்த்தான். ஆனால் இயேசு அவன் வாஞ்சையை பார்த்தாரு. அவன்கிட்ட சொல்ல வந்தாரு, சகேயு இங்கே பாரு, நீ என்னை மரத்து மேலேருந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு என்னை விட்டு போயிட்டு உறவித்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. உன் வீட்டுக்குள்ளே நான் வர விரும்புகிறேன், உன் வீட்டுக்குள்ளே வர விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு கெட் பர்சனல். உன் குடும்பத்துக்குள்ளே வர விரும்புகிறேன், உன் அறைகளுக்குள்ளே வர விரும்புகிறேன், உன்னோட தங்கி இருக்க விரும்புகிறேன், உன்னை கண்காணிக்க விரும்புகிறேன், உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறேன். ஓ ஹல்லேலூயா. இந்த சகேயுக்கு நல்லா தெரியும் வீடு எந்த அலங்கோலமா இருக்குன்னு தெரியும், வீட்டுக்குள்ள என்னென்னலாம் கிடக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த இயேசுக்காக இருதயம் திறக்கப்பட்ட மனுஷன், ஆண்டவரே இருதயத்தையும் திறக்கிறேன், வீட்டை கூட திறக்கிறேன் ஆண்டவரே, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வாங்க, நீங்க வந்தா உம்மோட ரட்சிப்பும் சேர்ந்து வந்துடும். நீங்க வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க, ஆண்டவர்லாம் வீட்டுக்குள்ள வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும், ஏதாவது கேட்டுருவாரு, ஏதாவது பண்ணிடுவாரு, மாற்றிடுவாரு. இல்லைங்க, அவரை உள்ள விட்டு பாருங்க. அவர் கெடுக்கிறவர் அல்ல, அவர் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் வருகிறார். ஹல்லேலூயா. உங்க வீடே மறுரூபமாயிடும். அவர் மட்டும் உள்ள வந்தா சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அவர் வருவாரானா எல்லாம் மாறிடும், எல்லாமே மாறிடுங்க. வீடு மாறுங்க, குடும்பம் மாறும். இன்றைக்கு என் வீட்டுக்குள்ள வந்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டை திறக்க ரெடி ஆயிட்டீங்க? நீங்க ஒவ்வொரு அறையும் திறக்கிற ஆண்டவரே, எல்லா மறைவிடங்களை திறக்கிற ஆண்டவரே, எந்த தீங்கான காரியமா இருந்தாலும் அதை அகற்றுங்க ஆண்டவரே. ஓரா பாந்தாலாரா ஷாந்தாலாரியா. உத்தமம் இல்லாத இருதயங்களோடு நான் வீட்டில் வாசம் பண்றேன், இன்றைக்கு அதுக்கு முடிவு வரட்டும். வேஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், உண்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பொய்யான மாயான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், இன்றைக்கு அதை உடைச்சு போட்டுருங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் நீங்க விளக்குங்க. என் வீட்டுக்குள்ள வாங்க, தாராளமா வாங்க. இது நீங்க வாசம் பண்ற ஒரு இடமா இருக்கட்டும்ப்பா. நீங்க வாங்க, நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க ஆண்டவரே. சந்தோஷமாய் அவரை உள்ளே கூப்பிட்டான். முதலாவது இருதயத்தை திறந்தான். எல்லாரும் சொல்லுங்க, எதை திறந்தான்? வெரி குட். ரெண்டாவது எதை திறந்தான்? வீட்டை திறந்தான். அடுத்தது அவன் திறந்த ஒரு காரியத்தை பாருங்க. கடைசியாக லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். First he opened his heart. அவனுடைய இருதயத்தை திறந்தான். இரண்டாவது he opened his house, தன்னுடைய வீட்டை திறந்தான். மூன்றாவது கையை திறந்தான். he opened his hand, கையை திறந்தான். இந்த கை எப்படிப்பட்ட கை தெரியுமாங்க? அங்க சொல்லப்படுது பார்த்தா எல்லாம் அநியாயமா வாங்குற கை இது. சொல்ல போனா திருட்டு கை இது. எங்கேயாவது கை போச்சுன்னா இன்னொருத்த அந்த களவாடாம வீட்டுக்கு திரும்பாது. அப்படிப்பட்ட கை இது. கை வாங்கி வாங்கியே கொள்ளடிச்சே பழகி சேர்த்து வச்சிருக்கிற ஒரு ஆஸ்தியினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். இவன் கையை கண்டாலும் எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா இந்த கை ஒரு நாளும் கொடுத்த கை கிடையாது, எல்லாம் வாங்கின கை தான். ஏன்னா மற்றவங்களை கெடுத்த கை. இந்த கை அநேகரை வேதனைப்படுத்துச்சுங்க. சவுலுடைய கை கூட அப்படிதான் இருந்தது. இவனுடைய கையை கண்டாலே சபை நடுங்குச்சு. ஏன்னா ஸ்திரீகளை பிடிப்பான், புருஷரை பிடிப்பான், பிள்ளைகளை பிடிப்பான், கொண்டு போய் சிறையில் அடைப்பான், அவங்கள உதைப்பான், அவங்கள எல்லாரையும் தேவதூஷணம் சொல்லும்படி கட்டாயப்படுத்த அடிச்சிருப்பான். அடிச்சு உதைச்சு வாரால அடிச்சு. இந்த கையை பொல்லாத கைங்க அது. அப்படிப்பட்ட ஒரு கையில இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டான் அந்த மனுஷன். இந்த கை வேதனைப்படுத்தி பிடுங்கி சாப்பிட்ட ஒரு கை, நன்மை செஞ்ச கை கிடையாது. ஆனா
இருதயத்தை தொட்ட ஆண்டவர் வீடு வரைக்கும் வந்தார் பாருங்க. வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்னு அவன் கூப்பிட்ட உடனே வீட்டு வாசல்ல கர்த்தர் உள்ள போறதுக்கு முன்னாடி கை தன்னால மாறிடுச்சு. அதாவது இத்தனை வருஷமா வாங்கி பழகின கை கொடுக்க மாட்டேன்னு சொன்னவனை கூட கட்டாயப்படுத்தி வாங்கின ஒரு கையுங்க இயேசுவை சந்திச்ச உடனே கை மாறிடுச்சுங்க. கை மாறிடுச்சு. ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும்ல. அவர் எப்படிப்பட்டவர்னா கேட்கிற யாவருக்கும் தாராளமாய் கொடுக்கிறார். 5000 பேர் பசியா இருக்கிறாங்கன்னா சீஷருடைய கையெல்லாம் முடங்கிச்சு. ஆண்டவரே இவனெல்லாம் அனுப்பிவிடுங்க, இவனுக்கு எங்க நம்ம பிரெட் வாங்கி கொடுக்குறது, எல்லாரும் அனுப்பிவிடுங்க, எல்லாம் அனுப்பிவிடுங்க, எல்லாம் அனுப்பிவிடுங்க. எல்லாரும் துரத்துறதுல தான் இந்த கை இருந்தது. ஆண்டு சொல்ல எல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போடு, கொடு, எல்லாருக்கும் தாராளமாய் கொடு, உனக்கு இருக்கிறது எடுத்து கொடு. அதுதான் கர்த்தருடைய கை. அந்த ஆண்டவர் பக்கத்துல கொஞ்ச நேரம் நின்னாலே கையே மாறிடுங்க, புத்தியே மாறிடும். இது வரைக்கும் வாங்குறது தான் பாக்கியம் நினைச்ச கை இப்ப சொல்லுது கொடுக்கிறதே பாக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தருக்கு இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், அதை பெற்றுக்கொண்டேன், இதை பெற்றுக்கொண்டேன், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். இது செகண்ட் கிளாஸ் பிளஸிங். அது ஆமாங்க, இது செகண்ட் கிளாஸ். என்ன பாஸ் எப்படி பாக்குறீங்க? உண்மை அது. வேதம் சொல்லுது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளஸிங் என்ன தெரியுமா? வாங்குறது இல்ல, கொடுப்பதே பாக்கியம். அதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளஸிங். இந்த சகேயு இயேசுவை சந்தித்த பிறகு எப்படி புத்தி மாறி போச்சு பாருங்க. ஆண்டவர் ஏதாவது கேட்டாரா? ஏப்பா என்னப்பா ஏதாவது வச்சிருக்கியா, கொடுக்கலான்னு யோசிக்கிறியா? ஒண்ணுமே இல்லைங்க. அவர் பிரசன்னம் அப்படி பக்கத்துல வந்த உடனே கொடுக்கிற கையாய் அது மாற்றி விட்டது. கொடுக்கிற கை. அது எப்படிங்க கொடுத்தான்? கொஞ்சமா அவன் கொடு. எனக்கு இருக்கிறத எனக்கு இருக்கிறதுல என் ஆஸ்தியில பாதியை என்ன பண்ணுவாராம்? ஏழைகளுக்கு கொடுப்பாராம். அநியாயமா சம்பாதித்ததை 4 மடங்கு திருப்பி தருவேன். இதுல ஒரு முக்கியமான கருத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் இயேசுடைய பிரசன்னத்தோடு அவன் தொடர்பு கொண்டுட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி மறுரூபம் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதாவது நல்லா கவனிங்க. இயேசுவோடு ஒரு மனுஷன் தொடர்பு கொண்டு அவருக்கு தான் இருதயத்தை திறந்துட்டான் அப்படின்னா கர்த்தர் அவன் கையை எப்படி திறப்பார் தெரியுமாங்க? எப்படி அவனுடைய கையை திறப்பார் தெரியுமா? அதாவது ஒரு மனுஷன் தீமை செய்யறதுக்கு எந்த அளவு அவன் எத்தனித்திருப்பானோ இயேசுவை சந்திச்சுட்டா 4 மடங்கு நன்மை செய்கிறவனா மாறிடுவான். 4 times. அதாவது அவனுடைய முந்தின நிலைமைக்கும் பிந்தின நிலைமைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் திருப்பிடுவார். அதாவது நான் வாங்கினதை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா பெரிய அதிசயம் கிடையாது. ஆனால் இயேசுவை சந்தித்த மனுஷன் 4 மடங்கு திருப்பி தர்றேன் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஏங்க நான் முன்னால் கோவப்படுவேன், இயேசுவை சந்திச்சிட்டேன்னா அன்புல உருகுறேங்க. 4 மடங்கு என் சுபாவம் மாறி போச்சு. எனக்கு பழசுக்கும் புதுசுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி கர்த்தரை நான் மாற்றிட்டாரு. என்ன அடையாளமே தெரியலங்க. இவராங்க இந்த கோவப்படுறவரா, அடிக்கிறவரா, இந்த கொள்ளை அடிக்கிறவரா, இந்த அநியாயம் செய்கிறவரா கண்டுபிடிக்க முடியாதுங்க. 4 மடங்கு மாறிட்டாங்க அவன். 4 times. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஆண்டவருக்கு தெரியும் இவன் மாத்திரம் என்னை சந்திச்சிட்டான்னா இவனை 4 மடங்கு பெட்டராக்க என்னால் முடியும். 4 times. 4 மடங்கு நம்மை பெட்டர் ஆக்கிறதுக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு ஆண்டவர் திறக்க போறாரு. சில பேர் இன்னைக்கு திறக்க போறாரு. எத்தனை பேர் ஆயத்தம் ஆயிட்டீங்க? இன்னைக்கு என் இருதயத்தை ஃபுல்லா திறந்துருங்க ஆண்டவரே. கூட்டத்தை பார்க்குற இருதயம் எல்லாம் வேணாம் எனக்கு. உண்மை பார்க்குற வரைக்கும் நான் போக மாட்டேன். இன்னைக்கு உண்மை சந்திச்சுட்டு தான் போனோம். இன்னைக்கு சந்திச்சுட்டு போனோம். நீ சில பேர் இந்த இடத்துல நிறைய கேள்விப்பட்டு நீங்கள் நல்ல கூட்டம் வருது, நிறைய பேர் இதில் பார்க்குறாங்க வர்றாங்க அப்படின்னு நீங்கள் வந்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் இன்றைக்கு வார்த்தை வருது. கூட்டத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டா அதில் ஒரு அதிசயம் இல்லைப்பா. இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருவர் இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டா அவன் வாழ்க்கையை மாறிடும். உன்னை முழுவதுமாய் மாற்றுவார். அவரை நீ ஒரே ஒரு முறை பார்த்துரு. ஒரே ஒரு முறை. இன்றைக்கு ஒரு முறை இயேசுவே நான் உங்களை பார்க்க விரும்புறேன்னு சொல்லு. என்னாலும் சரி, உருண்டு பிறழணுமா, நான் அழணுமா, நான் கத்தணுமா, கூப்பாடு போடணுமா. அன்னைக்கு அந்த பர்த்திமை செஞ்சான் பாருங்க.
இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னா. இயேசு அமைதியா போயிட்டே இருந்தாரு. நீ பிச்சை எடுக்கிற, என்ன கூப்பிடுறியா தெரியலையாப்பா, வர்றவங்க எல்லாரையும் பார்த்து அப்பா அம்மான்னு கேட்டுக்கிட்டு இருந்த, அதை போல என்னையும் கூப்பிடுறியா அப்படின்ட்டு அமைதியா போனார். ஆனா என் சத்தம் பார்த்தோன்னே எல்லாரும் அமைதியா. இவன் என்ன பண்ண தெரியுமா, இன்னும் அதிகமாய் சத்தம் விட்டான், இன்னும் அதிகம். அப்ப இயேசுக்கு தெரிஞ்சது, இவன் உண்மையா நம்மளை விட மாட்டான், உண்மையா நம்மளை தான் இவன் தேடுறான். அவ்வளவுதான், நின்னுட்டாரு அவரு. உனக்கு என்னப்பா செய்யணும், உனக்கு என்ன செய்யணும், பார்வை அடையணும், இந்தா பார்வை அடைந்து விழு போ. இன்றைக்கு அந்த இயேசுவை சந்திக்க இருதயம் திறந்து விடுங்க ஆண்டவரே, எனக்கு திறந்து விடுங்க, எனக்கு இருதயத்தை திறந்து விடுங்க. இன்றைக்கு நான் ரெடியா இருக்கேன், உண்மை சந்திக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். இருதயம் திறக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, என் வீட்டை திறக்கிற ஆண்டவர். நீங்க உள்ள வாங்க, நீங்க உள்ள வாங்க. எனக்கு எங்க குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பாஸ்டருக்கு தெரியாம இருக்கலாம் ஆண்டவரே, எங்க சொந்தங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்க பார்க்க வாங்க ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா நீங்க உள்ள வாங்க, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பாருங்க. என் இருதயம் எப்படி இருக்கு, என் நடவடிக்கை எப்படி இருக்கு, என் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, என் பேச்சு எப்படி இருக்கு, என்னுடைய மனைவியை நடத்துறது எப்படி இருக்கு, என் கணவனை நடத்துறது எப்படி இருக்கு, என் பிள்ளைகளை நடத்துறது எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நீங்க பார்க்க வாங்க ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ள வாங்க. தீங்கான காரியங்களை வச்சுக்கிட்டு மறைச்சு வச்சுட்டு நான் வந்திருக்கேன், ஆனா என் வீட்டுக்குள்ள வாங்க, என்ன வச்சிருக்கேன் நீங்க பாருங்கப்பா, நீங்க பாருங்க, எல்லாத்தையும் விளக்குங்க. இன்னைக்கு சுத்திகரிங்க ஆண்டவரே, நீங்க முழுவதும் சுத்திகரிங்கப்பா. என் வீட்டுக்குள்ள நீங்க தங்கணும். வந்து போகிறவராய் அல்ல, வேடிக்கை பார்க்கிறவராய் அல்ல, தங்குகிறவராய் நீங்க வீட்டுக்குள்ள வரணும். இன்று முதல் இயேசு என்னோடு, இயேசு எங்களோடு, எங்கள் குடும்பத்தோடு. ஹல்லேலூயா! ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என் வீட்டில் இன்னையிலிருந்து எழும்பணும். இன்றைக்கு என் வீடே மறுரூபமாகணும், மறுரூபமாகணும், மறுரூபமாகணும். என் வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் கையை நீங்க சுத்தம் பண்ணிருங்க, கையை சுத்தம் பண்ணிருங்க. ஒரு சின்ன சம்பவம் சொல்லி முடிச்சிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால சிகரெட் பைத்தியம், அப்படி ஒரு பைத்தியமாக இருந்தார். ஒரு நாளைக்கு 100 சிகரெட் கூட பிடிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான சிகரெட் பைத்தியம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக தான் பேர் பெற்றிருந்தார். ஆனால் ரட்சிப்பு கிடையாது அவர் லைஃப்ல. ஆனால் ரட்சிக்கப்பட்டார். ஒரு நாள் கர்த்தர் எந்த ஆவடியில் அவர் வண்டி இழுத்து மூட்டை சுமந்தாரோ, எந்த இடத்துல அவர் ரொம்ப அவமானப்பட்டாரோ, அதே இடத்துல கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து நிறுத்தினார். வாழ்க்கையில் பயங்கர வறுமை எல்லாம் இழந்திருக்கும் போது ஒரு சொந்தம் கூட அவர் பக்கத்தில் வரல, எல்லாரும் அவரை கைவிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவரை ஊழியத்தில் ஸ்தாபித்து நாட்கள் ஆக 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 ஆசீர்வாதங்கள் வர, சொந்தங்கள்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சாங்க. அதில் ஒரு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டால், எங்கள் அப்பாவுடைய தாத்தா முறையின்படி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், பெரிய வியாபாரி. அவர் எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு விரும்பினார். அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது, வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு விருந்தெல்லாம் பண்ணி அவரை வரவேற்றாங்க. அப்போ அப்பா சொல்லுவாங்க, எங்கள் ஆவடியில் அந்த தெருவில் பிளைமூத் காருன்னு சொல்கிற இந்தியாவிலே கொஞ்சம் பேர் கைவிட்டு எண்ணக்கூடியவங்க மட்டும் தான் வச்சுருந்த பெரிய படகு மாதிரி இருக்கிற காரில் இறங்கினார். கம்பீரமாக, பெரிய பணக்காரன் இறங்கி அப்பாவை பார்த்தார். அப்பா ரொம்ப சந்தோஷம். வீட்டில் விருந்து கொடுத்தாங்க. விருந்து முடிஞ்சது. சாப்பிட்டு முடிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பாக்கெட்டில் கைவிட்டார். அப்பா நினச்சாரு ஏதோ காணி கொடுக்க போகிறார் போல இருக்குன்னு. அவர் என்ன பண்ணாருன்னா உள்ளேருந்து ஒரு சிகரெட் எடுத்தார். எடுத்து வாயில் வச்சு பற்ற வைக்க போனார். அப்பா உடனே, தாத்தா தாத்தா, இது உங்கள் பேரன் வீடு இல்லை, இது இயேசு தங்குற வீடு. வெரி சாரி, நீங்கள் கண்டிப்பாக சிகரெட் பிடிக்கணுன்னா இந்த வாசலுக்கு வெளியே போயிட்டு, காம்பவுண்டு வெளியே போய் பிடிச்சிட்டு வாங்க, நான் உள்ளே விட மாட்டேன்னார். அவ்வளோதான். பணக்காரனுக்கே உரிய கோபம் எங்கள் அப்பாவுடைய தாத்தா முறையில் இருந்தவருக்கு உச்சக்கட்டத்தில் கண்ணெல்லாம் செவந்து போச்சு. அவருக்கு இப்படி சொல்லிவிட்டானே நம்மளன்னு சொல்லி பட்டுன்னு மேஜை விட்டு எறும்பினார். மட்டன் வெளியே போனார். எல்லாருக்கும் துக்கமாயிடுச்சு, வருத்தமாயிடுச்சுன்னு வெளியே இப்படி வேகமாக வெளியே போயிட்டாரேன்னு. சரி, சிகரெட் பிடிச்சிட்டு வந்துடுவாருன்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் கார் ஸ்டார்ட் ஆகிற சத்தம் கேட்டுச்சு. வெளியே பார்த்தா கார் டோரை சாத்திட்டு புழுதி கிளப்ப ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. எல்லாருக்கும் என்ன பேசனே தெரியல, போயிட்டு வரேன்னு கூட சொல்லலை. அப்போ என்னுடைய பாட்டி அப்போ உயிரோடு இருக்காங்க, எங்கள் அப்பாவுடைய அம்மா. அப்போ எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவை பார்த்து, ஏண்டா இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளை தேடி வந்த மனுஷன் இப்படி வருத்தப்படுத்தி அனுப்பி விட்டியாடா அப்படின்னு எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னாங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னாங்களாம் தெரியுமா? ஏம்மா, வந்தவர் வருத்தப்பட்டு போயிட்டாரு, ஆனால் இருக்கிறவர் சந்தோஷமா இருக்கிறார்.
நம்ம வீடு வந்தவங்களுக்கும் போனவங்களுக்கும் இல்லைம்மா, இயேசு தங்கணும். இந்த வீட்டில் இயேசு தங்கணும். அவர் தங்குறதற்கு தடையாயிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி, தூக்கி வெளியே போடு. அது எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்ல, தூக்கி வெளியே போடு. இன்றைக்கு சில பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில மூட்டைகளை வெளியே துரத்த விரும்புகிறார். சில பழக்கங்களை தூக்கி போட சொல்லுகிறார். இயேசு உன்னோடு தங்க விரும்புகிறார். இனி அதற்கு இடமில்லை. அந்த பழக்கத்திற்கு இடமில்லை, அந்த மறைவிடத்திற்கு இடமில்லை, அந்த பாவத்திற்கு இடமில்லை, அந்த அநியாயத்திற்கு இடமில்லை, அந்த அக்கிரமத்திற்கு இடமில்லை. இன்றையோடு அதற்கு முடிவு கட்டுங்க. ஒரே ஒரு நோக்கம், என் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும். அவரே ரட்சிப்பு மீட்புமானா, ரட்சிப்பை தருகிற ரட்சகரே வரணும். அவர் வராம ஒன்று நடக்காது. எல்லாரும் எழும்பி நிற்போம். இன்றைக்கு ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீங்க வரணும். உங்களுடைய ரட்சிப்பை என் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு அனுபவிக்கணும், ருசிக்கணும். ஒரு பந்தாலா ரஷந்தாலா ரியலந்தாலா, நான் ரெடி ஆகிறேன் ஆண்டவரே. என் இருதயத்தை நான் இன்றைக்கு திறக்கிறேன். என் இருதயம் திறக்கப்படட்டும். இன்றைக்கு என் இருதயம் திறக்கப்படட்டும். என் இருதயம் திறக்கப்படட்டும். என் இருதயத்தை திறந்துருங்க ஆண்டவரே. ஓ, உம்மை வாஞ்சிக்கிறேன், 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 வாஞ்சிக்கிறேன். நீங்க வந்தா போதும்பா. என் வீட்டுக்குள்ள நீங்க வரணும். ரோட்ல நின்றுட்டு போயிடக்கூடாது. என் வீட்டுக்குள்ள நீங்க வரணும். என் வீட்டுக்குள்ள வரணும். என் குடும்பத்துக்குள்ள வரணும். எல்லாத்தையும் நீங்க வெட்ட வெளிச்சமா பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் கையை திறக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சில காரியங்களை விட்டு கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன். சில காரியங்களை தூக்கி எறிய ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. என் கரத்தை பிடிக்கிற ஒரு வலக்கரம் எனக்கு இருந்தா போதும். இதோ நான் உன் வலக்கரத்தை பிடித்து சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். என் நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். என் கையில கர்த்தரை விட்டு பிரிக்கிற எந்த காரியம் இருந்தாலும் சரி, இன்றைக்கு அதை விலக்குகிறேன். கையிலவும் மொபைல் கர்த்தரை விட்டு பிரிக்குதா, இன்றைக்கு தூக்கி போடாத. கையில ஒரு கெட்ட பழக்கம் கர்த்தரை விட்டு உன்னை பிரிக்குதா, இனி என் கையில் அது வேண்டாம். நான் ரட்சகருடைய கையை பிடிக்க ரெடி ஆயிட்டேன். நான் அவருடைய கரம் என்ன தொடர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓ ஹல்லேலூயா. என் கையை சுத்தம் பண்றேன். என் கையை கொடுக்கிற கையா மாற்றுகிறேன். தீமை செய்த கை நன்மை செய்த கையாய் மாறட்டும். நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு மகிமை வெளிப்படட்டும். Thank you Jesus. ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்காய் திறக்கிறேன். என் வீட்டை உமக்காய் திறக்கிறேன். என் கைகளை உமக்காக, அந்த ஒருவன் நிமித்தம் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல, உமது அடியானி நிமித்தம் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரும்படி கர்த்தாவே அனுக்கிரகம் செய்வீராக. எப்பொழுது என்னிடத்தில் வருவேன்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள் ஆண்டவரே. இந்த உணர்வையும் கிருபையும் தந்து நடத்தும். நன்றி. ஒவ்வொரு கூடாரம் நீதிமான்களுடைய கூடாரங்களில் கேட்கப்படுகிற அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை வெளிப்படுத்துகிற கூடாரமாய் மாறுவதாக. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருப்பதாக. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்வதாக. கர்த்தர் தந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக கரங்களை சட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நீர் செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே. இந்த 14வது நாள் ஜெபத்திலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை கிருபையாய் கூட்டி சேர்த்து பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்த அன்புக்காக நன்றி. எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. அப்பா, நீர் பேசின உம்முடைய தீர்க்க தரிசன சத்தத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கான ரேமாதல, எங்களுக்கான வாக்கு தத்தம் இருந்தது, எங்களுக்கான ஆலோசனை இருந்தது, எங்களுக்கான கட்டளை இருந்தது. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தாவே இதில் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, ஆகானை போல ஆண்டவரே குடும்பத்துக்கு கோபாக்கினை கொண்டு வருகிறவர்களா இராமல் சகையுவை போல குடும்பத்துக்கு ரட்சிப்பையும் பரலோக ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய தாசனை கிருபையாய் பயன்படுத்தினீர். தொடர்ந்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, சபையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நடத்தும். ஒவ்வொருடைய கூடாரத்திலும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் எங்க குடும்பத்தில் நீங்க தங்கி இருக்க வேண்டாம். ஆண்டவரே, நாங்க வந்து போகிறவர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் அல்ல, எங்களோடு இருக்கிறவரை பிரியப்படுத்துகிறவர்களாய் காணப்பட அனுக்கிரகம் செய்வீராக. நீர் வெறுக்கிற காரியங்கள் எங்கள் கூடாரத்தின் எல்லைக்குள்ள இராதபடிக்கு சுட்டரிக்கப்படுவதாக. அசுசியான காரியங்கள் எங்கள் எல்லைக்குள் காணாதபடிக்கு அப்புறப்படுத்தப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.